அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஃபார்ம் கிராஜுவேட்ஸ் ஃபோரம் சார்பில் தொடர்ந்து நடத்தப்படும் இன்று ஒரு தொழில்நுட்பம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். இன்றைய நிகழ்ச்சி நமது குழுவின் மூலம் நடத்தப்படும் 812வது நிகழ்ச்சி ஆகும். இன்றைய நிகழ்ச்சி தலைப்பு புதிய நிலக்கடலை ரகங்கள், அவற்றின் குணாதிசயங்கள் மற்றும் சாகுபடி குறிப்புகள் என்பது ஆகும். வேளாண் பொருளாதாரத்தில் தானியங்களுக்கு அடுத்தபடியாக எண்ணெய் வித்துக்கள் முக்கிய பங்காற்றுகின்றன என்றால் மிகையாகாது. விவசாயிகளுக்கு வருமானத்தை அதிகரிப்பதுடன் சமையல் எண்ணெய் மற்றும் பயோடீசல் ஆகியவற்றின் ஆதாரமாகவும் இவை விளங்குகின்றன. மேலும் சோப்பு போன்ற நறுமண மற்றும் ஒப்பனை பொருட்கள் தயாரிப்பிலும் இவை பயன்படுத்தப்படுகின்றன. நிலக்கடலை, சூரியகாந்தி, சோயாபீன்ஸ், எள், கடுகு போன்ற வருடாந்திர பயிர்களும் தென்னை, ஆயில் பாம் போன்ற பல்லாண்டு மர பயிர்களும் இவற்றில் அடங்கும். இன்றைய நிகழ்ச்சியில் நிலக்கடலை ரகங்கள், அவற்றில் புதிய ரகங்கள் என்னென்ன, அவற்றின் குணாதிசயங்கள் என்னென்ன மற்றும் சாகுபடியில் கவனிக்க வேண்டியவை என்ன என்பது தொடர்பான தகவல்கள் வழங்கப்படுகின்றன. இந்த தகவல்களை நமக்கு வழங்கிட சிறப்பு விருந்தினராக இங்கே வருகை புரிந்துள்ளார் டாக்டர் ஏ மோத்திலால் அவர்கள். டாக்டர் மோத்திலால் அவர்கள் கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் உள்ள ரீஜனல் ரிசர்ச் ஸ்டேஷன் எனப்படும் வேளாண் பல்கலைக்கழகத்தின் மண்டல ஆராய்ச்சி நிலையத்தில் பேராசிரியர் இனப்பெருக்கமாக பணிபுரிந்து வருகிறார். இவர் ஏற்கனவே நம்மிடம் வழங்கிய நிகழ்ச்சி பல்வேறு பல்லாயிரக்கணக்கான லைக்குகளை பெற்று யூடியூபில் பிரபலமாகி வந்துள்ளது என்பது கூடுதல் தகவல். வாருங்கள், அவருடன் இணைவோம், நிகழ்ச்சிக்கு செல்வோம். டாக்டர் மோத்திலால் சார், பிளீஸ். எஸ் சார். இந்த ஒரு இனிய வாய்ப்பினை நல்கிய அக்ரி ஜோ சார் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கடலை சாகுபடி செய்யக்கூடிய அனைத்து விவசாய நண்பர்களுக்கும் இந்த இனிய தருணத்திலே எனது வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று புதிய நிலக்கடலை ரகங்கள் என்னென்ன தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தால் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது, என்ன மாதிரியான குணாதிசயங்களை அந்த ரகங்கள் கொண்டிருக்கிறது, மேலும் இது மாதிரியான புதிய நிலக்கடலை ரகங்களை புதிய தொழில்நுட்பங்களை ஃபாலோ பண்ணி சாகுபடி செய்தால் எந்த அளவுக்கு நமக்கு ஈல்டு அதிகமாக கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன ஒரு அறிமுகமான ஒரு வகுப்பு. நிலக்கடலைன்னு எடுத்துட்டீங்கன்னாக்கா நிலக்கடலைய பயன்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அளவிட முடியாதது. எண்ணெய் வித்துக்கள்ல நிறைய இருக்கு இல்லைங்களா? சார் சொன்ன மாதிரி நிலக்கடலை, எள், அப்புறம் சூரியகாந்தி, ஸோ எல்லாத்துலேருந்து பார்த்தீங்கன்னா சமையலுக்கு உகந்த எண்ணெய்கள் பெறப்படுகிறது. இருந்தாலும் எண்ணெய் வித்து பயிர்களினுடைய அரசன் அப்படிங்கிற ஒரு ஸ்தானத்தை கொண்டிருப்பது, எண்ணெய் வித்துக்களின் அரசன் சொல்றது நிலக்கடலை தான். ஸோ அரசன் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு அந்தஸ்தை பெற்றிருக்கிறது நிலக்கடலை. எண்ணெய் வித்துக்களின் அரசின்றது எள்ளு. ஸோ ரெண்டுமே மிக முக்கியமான எண்ணெய் வித்து பயிர்கள். ஸோ இந்த தடவை பார்த்தீங்கன்னா இப்போ என்ன பண்ண போறோம்னா நிலக்கடலை சம்பந்தப்பட்ட சில விஷயங்களை நம்ம 16ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எள்ளு தான் பெரும்பாலும் பயிரிடப்பட்டிருந்தது. அன்றைய காலகட்டங்களில் தமிழர்கள் மிக அதிகமாக எள் பயிரை தான் பயிரிட்டாங்க. அந்த எள்ளிலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த எண்ணெயை தான் சமையலுக்காக பயன்படுத்தினாங்க. 16ஆம் நூற்றாண்டிலே போர்ச்சுகீசியர்களால் இந்த பயிரானது முதலாக அறிமுகப்படுத்தப்பட்ட பின்பு நிலக்கடலையில் இருந்தும் எண்ணெய் பிழிந்தெடுக்கக்கூடிய தொழில்நுட்பத்தை கண்டறிந்து அதன் பின்பு மிக அதிகமாக தமிழர்கள் நிலக்கடலை எண்ணெயை சமையலுக்கு பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த நிலக்கடலையானது பார்த்தீங்கன்னாக்கா நிறைய குணாதிசயங்கள் சொல்றதுக்கு இல்லை, நிறைய இருக்கு. அதனுடைய சத்துக்கள் என்னென்ன இருக்குங்கிறத பார்ப்போம்.
எண்ணெய் பெரும்பாலான ரகங்கள்ல வந்து எண்ணெய் சத்தானது 44% முதல் 56% வரை இருக்குது எண்ணெய் சத்து. புரதச்சத்துன்னு பாத்தீங்கன்னாக்கா 22 to 30% வரலையும் புரதச்சத்து இருக்குது. கார்போஹைட்ரேட் 10 to 25% இருக்கிறது. வைட்டமின்கள் மிக மிக முக்கியமான ஒரு சத்துக்கள் இல்லையா? ஸோ விட்டமின் இ, விட்டமின் கே, விட்டமின் பி. விட்டமின் பியில் பார்த்தீங்கன்னா தயமின், பேண்டோதோனிக் ஆசிட், ரிபோஃப்ளேவின், ஃபோலேட்ஸ், நயாசின் என்று சொல்லக்கூடிய பல்வேறு வகையான பி விட்டமின்கள் இதில் இருக்குது. மினரல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக சுண்ணாம்பு சத்து, பாஸ்பரஸ், மெக்னீசியம், ஜிங்கு, அயன், இரும்பு சத்து. ஸோ இந்த முக்கியமான இந்த சத்துக்கள்லாம் இருக்குது. இது போக ஃபைபர், நார்ச்சத்து வந்து 8.3% நிலக்கடலையில் இருக்கிறது. இது மட்டும் இல்லாமல் மிக முக்கியமாக ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய சத்துக்கள், அதிலும் மிக குறிப்பாக சொல்லணும்னாக்கா பாரா கௌமாரிக் ஆசிட், ரெஸ்வரட்டால், இந்த 2 ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் நிலக்கடலையினுடைய தோலில் மேல இருக்கக்கூடிய தோல்ல வந்து பார்த்தீங்கன்னா மிக அதிக அளவில் இருக்குது. இந்த ரெஸ்வரட்டால் பார்த்தீங்கன்னாக்கா ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்றாங்கன்னாக்கா இட் இஸ் ஏ ஆன்டி கேன்சர் ஏஜென்ட்ஸுங்கிறாங்க, கண்டுபிடிச்சிருக்காங்க. ரெஸ்வரட்டால் அதிகமாக இருக்கக்கூடிய அந்த தோல் பகுதியை சேர்த்து தான் வந்து சாப்பிடணும். வறுத்த கடலையா இருந்ததுன்னா என்ன செய்யறாங்கனாக்கா அந்த தோலை எடுத்துட்டு அப்புறமா வந்து சாப்பிட்றாங்க. ஆனா அந்த கடலையை அவிச்சாங்கனாக்கா அதுல தோல் எடுக்க முடியாது, அதனால அந்த தோலோட சாப்பிட்றாங்க. ஸோ வறுக்கிறத விட வந்து நிலக்கடலை வந்து அவிச்சு சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னாக்கா ஆட்டோமேட்டிக்கா அந்த தோல் அதோட சேர்ந்து இருக்கிறதால, அந்த தோலோட சேர்ந்து நம்ம சாப்பிட்றதால ரெஸ்வரட்டால் கண்டென்ட் வந்து அதிகமான அளவுல நம்ம உடம்புக்கு கிடைக்குது. ஸோ அது வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்ங்கிறதால நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இட் இஸ் ஏ ஆன்டி கேன்சரஸ் ஏஜென்ட். வந்து உடம்புக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த கேன்சர் மாதிரியான ஒரு பிரச்சனைகள் வராமல் தடுக்கக்கூடிய ஆற்றலானது இந்த ரெஸ்வரட்டால் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் நிறையவே இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கடலையில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான சத்துக்கள். அதனுடைய பயன்பாடுகள், நிலக்கடலை எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா அதனுடைய எந்த பகுதியும் வந்து வேஸ்ட்ன்னு சொல்லவே முடியாது. உதாரணத்துக்கு நிலக்கடலை கொடி இருக்கு இல்லையா, கொடி வந்து கால்நடைகளுக்கு மிகச்சிறந்த ஒரு தீவனம். தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா சேலம், நாமக்கல், ஈரோடு, தருமபுரி மாவட்டங்கள்ல மானாவாரியா தான் வந்து விவசாயிகள் வந்து அதிக அளவுல நிலக்கடலை சாகுபடி செய்யறாங்க. அவங்க நிலக்கடலை காய விட அதிக முக்கியத்துவம் கொடுக்கறது வந்து அந்த கொடிக்கு தான். ஏன்னா இந்த சம்மர் சீசன்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு அவங்களுக்கு வைக்கல் கிடைக்கிறது இல்லை. அந்த வைக்கல் கிடைக்காத நேரங்கள் என்ன செய்யறாங்கனாக்கா இந்த கொடியை நல்லா காய வச்சிருந்து அதை பதப்படுத்தி வச்சிருந்து அதை வந்து என்ன செய்யறாங்கனாக்கா கால்நடைகளுக்கு தீவனமா கொடுக்குறாங்க. ஸோ கால்நடைகள் ரொம்ப விரும்பி உண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு இதுனாக்கா நிலக்கடலை கொடி தான். ஸோ கொடி வந்து மிக முக்கியமான ஒரு கால்நடை தீவனமாக பயன்படுகிறது. நிலக்கடலினுடைய வேர் பகுதி என்ன செய்யுதுன்னா தோராயமாக மண்ணிலே 100 to 152 கிலோ தழைச்சத்தை நிலைநிறுத்துகிறது. இப்போ மண்ணில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 100 to 152 கிலோ தழைச்சத்தை நிலைநிறுத்தக்கூடிய பண்பை பெற்றிருக்கிறது. எப்படின்னாக்கா அந்த வேர் பகுதியில் நிறைய வேர் முடிச்சுகள் காணப்படுகிறது. அந்த வேர் முடிச்சுல வந்து பார்த்தீங்கன்னா ரைசோபியம் என்று சொல்லக்கூடிய ஒரு பாக்டீரியா இருக்கு. அந்த பாக்டீரியானது வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய தழைச்சத்தை உறிஞ்சி என்ன செய்யுதுனாக்கா அதை நிலைநிறுத்தும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மண்ணில் வந்து அதிகப்படியான தழைச்சத்தை நிலைநிறுத்தக்கூடிய பண்பை பெற்றிருக்கிறது இல்லையா? அந்த நிலக்கடலையிலிருந்து எடுக்கக்கூடிய எண்ணெய் வந்து பெயிண்ட் இண்டஸ்ட்ரியில பயன்படுது, வார்னிஷ் செய்யக்கூடிய தொழில்கள் பயன்படுது, லூப்ரிகன்ஸ் செய்யக்கூடிய தொழிலில் பயன்படுது, அப்புறம் ஃபர்னிச்சர் பாலிஷ், சில வகையான பூச்சிக்கொல்லி மருந்துகள் தயாரிப்பதிலும், நைட்ரோகிளிசரின் என்று சொல்லக்கூடிய வெடிப்பொருட்கள் தயாரிப்பிலும், சோப் தயாரிப்பிலும், காஸ்மெட்டிக்ஸ் அழகு சாதனங்கள் தயாரிப்பிலும் நிலக்கடலை எண்ணெயானது மிக அதிக அளவில் பயன்படுத்தப்படுகிறது. நிலக்கடலையை பிழிஞ்சதுக்கு அப்புறம் அதுலேருந்து கிடைக்கக்கூடிய அந்த புண்ணாக்கு அது வந்து கால்நடைகளுக்கு மிகச்சிறந்த ஒரு அருமையான ஒரு தீவனம். கால்நடைகள் மட்டும் இல்லாம கோழிகளுக்கும் வந்து மிகச்சிறந்த ஒரு தீவனமாக பயன்படுது. ஏன்னாக்கா அந்த புண்ணாக்குல, மலாட்ட புண்ணாக்குல பார்த்தீங்கன்னா அதிக அளவில் புரதச்சத்து இருக்குது. ஸோ அந்த புரதச்சத்தானது
கால்நடைகளுக்கும் கோழிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மிகச்சிறந்த ஒரு உணவாக அமைகிறது. அது மாதிரி ஊட்டச்சத்து குறைபாடு கொண்ட குழந்தைகளுக்கு இது ஒரு மிகச்சிறந்த ஒரு உணவு. வீனிங் ஃபுட், ஊட்டச்சத்து குறைபாடு கொண்ட குழந்தைகளுக்கு இந்த புண்ணாக்கானது மிகச்சிறந்த ஒரு உணவாக பயன்படுகிறது. ஒரு காலத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா செக்குல வந்து நிலக்கடலை அரைப்பாங்க, அரைச்சி எண்ணெயை பிழிஞ்செடுப்பாங்க. அப்படி பிழிஞ்செடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அதுலேருந்து கிடைக்கக்கூடிய அந்த பிண்ணாக்கை எடுத்து நாங்களாம் சாப்பிட்டுருக்கோம் நிறைய நாள். ரொம்ப அருமையா இருக்கும், ரொம்ப டேஸ்டா இருக்கும். அது மாதிரி வந்து இப்ப சமீப காலங்கள்ல என்ன செய்யறாங்கனாக்கா இந்த புண்ணாக்கை வந்து ஆர்கானிக் கல்டிவேஷனுக்காக மண்ணில் என்ன செய்யறாங்கன்னா தூளாக்கி உடைச்சி மண்ணில் போட்டுடுறாங்க. அப்படி போடும்போது மண்ணில் இருக்கக்கூடிய நிறைய வந்து என்ன செய்யுதுனாக்கா அது நல்லா டீகம்போஸ் ஆகி அந்த பயிருக்கு வந்து மிகச்சிறந்த ஒரு சத்துக்களாக பயன்படுது. ஸோ வந்து ஆர்கானிக் ஃபெர்டிலைசராகவும் இந்த புண்ணாக்கானது அதிக அளவில் பயன்படுத்தப்படும். அது மாதிரி நிலக்கடலையினர் தோல் வந்து வேஸ்ட் கிடையாது. சில கிராமங்கள்ல பார்த்தீங்கன்னா இன்னைக்கும் வந்து இந்த மலாட்டை தோல் எடுத்து அதை எரிபொருளாக பயன்படுத்துறாங்க, ஃபியூயல். அது மட்டும் இல்லாமல் அந்த தோலை வந்து சுத்தமா தூளாக்கி உரம் தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலைகள்ல ஃபில்லரா பயன்படுத்துறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த தூளை வந்து என்ன செய்யறாங்கனாக்கா பார்ட்டிகிள் போர்டு செய்யறதுக்கு பயன்படுத்துறாங்க. பார்ட்டிகிள் போர்டுங்கிறது அந்த தூளை வந்து கம்ப்ரஸ் பண்ணி நல்லா வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான அழுத்தத்தை கொடுத்து அதை கம்ப்ரஸ் பண்ணி வந்து என்ன செய்யறாங்கன்னா போர்டு செய்யறாங்க. அந்த போர்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சாதாரணமா வீடுகளில் பயன்படுத்தக்கூடிய அந்த அலங்கார பலகைகளுக்கு இது பயன்படுத்தப்படுகிறது. அது மாதிரி இந்த தோலை நம்ம நிறைய பேர் என்ன செய்யறோம், வருத்தவொன்னு அந்த மலாட்டையில இருக்கக்கூடிய தோலை வந்து எடுத்து போட்டுடுறோம். ஸோ அந்த தோல் தான் மிக முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த தோல்ல ரெஸ்வரட்டால் என்று சொல்லக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் அதிக அளவில் இருக்குது. ஸோ அந்த ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து நம்ம உடம்புக்குள்ள போச்சுனாக்கா இட் இஸ் ஏ வெரி குட் கேன்சர் ப்ரொடெக்டிவ் ஏஜென்ட். அதனால வந்து நிலக்கடலையை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா அதனுடைய எந்த ஒரு பகுதியும் வந்து வேஸ்ட் அப்படின்னு சொல்றதுக்கு எதுவுமே கிடையாது. எல்லாமே பயன்படுத்தப்படும், எல்லாமே யூஸ் ஆகுது. அதனால எதை வேஸ்ட் பண்றதுன்னு எந்த பார்ட்டும் வேஸ்ட்ன்னு நம்மளால சொல்லவே முடியாது. ஓகேங்களா? அடுத்தது இந்த நிலக்கடலை சாப்பிட்றதால என்ன நமக்கு உடம்புக்கு வந்து அட்வான்டேஜ்னாக்க மிக குறைந்த அளவுல வந்து சோடியம் கம்மியா இருக்குது. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நிலக்கடலையில வந்து 2 வகையான கொழுப்பு அமிலங்கள் இருக்கு, சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட், அன்சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட். அந்த உடம்புக்கு தேவையானது வந்து பார்த்தீங்கன்னா அன்சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் தான். அந்த அன்சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் வந்து பார்த்தீங்கன்னா 80% மேல இருக்குது. 80% மேல அன்சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ் எதாவது முக்கியமாக சொல்றோம்னாக்கா ஒலிக் அமிலமும் லினோலிக் அமிலமும் வந்து பார்த்தீங்கன்னா 80% மேல இருக்கிறதால இதய சம்பந்தமான நோய்கள் வராமல் தடுக்கக்கூடிய ஆற்றலானது கடலை எண்ணெய்க்கு உண்டு. நிலக்கடலை எண்ணெயை வந்து நம்ம அதிகமாக சேர்த்துக்கிட்டாக்கா ஹார்ட் அட்டாக் வருங்கிற மாதிரி தவறான ஒரு கருத்து பரவி வந்தது இடையில ஒரு 25-30 வருஷத்துக்கு. அது கிடையாது. ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ந்து பார்த்ததுல வந்து பார்த்தீங்கன்னா அதுல வந்து 80% மேலாக நல்லது செய்யக்கூடிய கொழுப்பு அமிலங்கள், அதாவது ஒலிக் அமிலமும் லினோலிக் அமிலமும் அதிகமா இருக்கிறதால இதய சம்பந்தமான நோய்கள் வருவதை தடுக்கிறதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால தாராளமா நீங்க வந்து என்ன செய்யலாம், சமையலுக்கு கடலை எண்ணெயை பயன்படுத்தலாம். அதே மாதிரி அதிக அளவுல கார்போஹைட்ரேட் சத்தும் இருக்குது, மிக அதிக அளவுல ஃபைபர் இருக்குது. அதனால வந்து பாத்தீங்கன்னாக்கா சர்க்கரை நோயாளிகள் வந்து இது தாராளமா எடுத்துக்கலாம். நிறைய பேர் வந்து பயப்படுறாங்க நிலக்கடலை சாப்பிட்றதுக்கு. ஸோ டயாபெட்டிஸ் பேஷண்ட்ஸ் வந்து தாராளமாகவே நிலக்கடலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 50 கிராம் அளவுக்கு எடுத்துக்கிட்டாலே போதும். கொஞ்சம் அதுல வந்து ஓரளவுக்கு தேவையான அளவுக்கு நமக்கு சத்து கிடைச்சிடும். அதனால சர்க்கரை நோயாளிகள் பயப்படாமல் வந்து பார்த்தீங்கன்னா நிலக்கடலையை வந்து தாராளமாக சாப்பிடும். அது போக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தோலில் இருக்கக்கூடிய ஃபைட்டோ அலெக்சின், அதாவது ரெஸ்வரட்டால் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து பார்த்தீங்கன்னா இட் ரெடியூஸ்டு கேன்சர் ரிஸ்க். கேன்சருக்கு அது வராமல் தடுக்கக்கூடிய ஆற்றல் உண்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹியூமன் பிரஸ்ட் கேன்சர் வராமல் தடுக்கக்கூடிய ஆற்றலும் இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்டுக்கு நிறைய விஷயங்கள் இதுல நல்ல விஷயங்கள் நிறைய. அதனால தாராளமா ரெகுலரா கூட நம்ம என்ன செய்யலாம்னாக்கா கடலை எடுத்துக்கலாம். என்ன கடலையை சாப்பிடும்போது ஏதாவது ஒரு கடலை வந்து கசப்பா இருக்கிற மாதிரி தெரிஞ்சா டப்புன்னு வந்து வெளில துப்பிட்டு. ஏன்னா சமயங்கள்ல ஒழுங்கா காய வைக்காம அறுவடை முடிஞ்சதுக்கு அப்புறம் நல்ல காய வைக்கணும். காய வச்சாதான்
அந்த நிலக்கடலை பருப்புல இருக்கக்கூடிய அந்த ஈரப்பதமானது 8% மிக கம்மியாக இருந்தாக்கா எந்த பிரச்சனையும் இல்லை. அது மாதிரி நல்ல காய்ந்த நிலக்கடலை சாப்பிடும்போது எந்த பிரச்சனையும் வராது. அரைகுறையா காய வச்சாங்கனாக்கா அதுல வந்து கசப்பு தன்மை வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால வந்து கசப்பா இருக்கிற பட்சத்துல இந்த நிலக்கடலையை நீங்க சாப்பிட வேண்டாம், தூக்கி போடலாம். எல்லாமே கசப்பா இருக்காது, ஏதோ 1-2 மட்டும்தான் இடையில வந்து கசப்பா வர்றதுக்கு வாய்ப்பு. கடலையினுடைய பயன்பாடு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1980களுக்கு முன்னாடி 81% வந்து பாத்தீங்கன்னா எண்ணெயை பிழியறதுக்கு மட்டுமே பயன்படுத்தப்பட்டது. இந்தியாவில 1980களுக்கு முன்னாடி உற்பத்தி செய்யப்பட்ட நிலக்கடலையா வந்து 81% வந்து எண்ணெய்க்காக மட்டுமே எடுத்துக்கொள்ளப்பட்டது. விதை பர்பஸுக்காக வந்து 12% வந்து பயன்படுத்திக்கிறாங்க. நேரடியா உணவா எடுத்துக்கிட்டது வந்து 6% மட்டும்தான். அப்போ வந்து மொத்த உற்பத்தியில 1% மட்டும்தான் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதியானது. இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா அந்த ட்ரெண்ட் ஓரளவுக்கு மாறி இருக்கு. 1980க்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட வந்து 49% உற்பத்தி செய்யக்கூடிய நிலக்கடலையானது எண்ணெய் பிழிவதற்காக பயன்படுத்தப்படுகிறது. 51% வந்து பார்த்தீங்கன்னா விதைக்காகவும், அப்புறம் நேரடியாக உணவாக உண்பதற்கும், அது மாதிரி வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதற்கும் நிலக்கடலானது பயன்படுத்தப்பட்டு அப்படிதான் வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க. நிலக்கடலைன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஏற்கனவே சென்ற வகுப்பிலே நான் சொல்லியிருக்கேன். நான் 3 வகையான ரகங்கள் இருக்கு. கொத்து ரகம், அடர் கொத்து ரகம், கொடி ரகம்னு சொல்லி அதனுடைய பண்புகளை பற்றியும் வந்து பழைய லெக்சர்ல நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். நான் ரொம்பவும் அதில் போய் திருப்பியும் அதை ரிப்பீட் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். நிலக்கடலை பரப்பளவுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா இந்தியா வந்து நம்பர் 1 பிளேஸ்ல இருக்குது. நமக்கு அடுத்த 2வது இடத்துல யார் இருக்காங்கனாக்கா சீனா. நிலக்கடலையை சாகுபடி செய்யக்கூடிய பரப்பளவு அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டோம்னாக்கா இந்தியா முதல் இடத்துல இருக்கு. நமக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய சீனாவானது 2ஆம் இடத்துல இருக்கு. அதே உற்பத்தின்னு பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே தலைகீழ மாறிடுது. சீனா வந்து நம்பர் 1 பொசிஷன்ல இருக்குது, இந்தியா வந்து 2வது இடத்துல இருக்கு. அதுக்கு என்ன காரணம் சொல்றாங்கனாக்கா சீனாவிலே இருக்கக்கூடிய பெரும்பான்மையான விவசாயிகள் அடர்கொத்து ரகத்தை தான் பயன்படுத்துறாங்க. அடர்கொத்து ரகங்கிறது வயசு வந்து 125லேருந்து 130 நாள், நல்ல வந்து அருமையான வந்து மகசூல் தரக்கூடிய ஒரு ரகம். ஸோ பெரும்பாலான விவசாயிகள் சீனாவிலே மிக அதிக அளவிலே அடர்கொத்து ரகங்களை மட்டுமே பயன்படுத்துறாங்க. அதனாலதான் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா உலக அளவுல வந்து உற்பத்தியில வந்து 1வது இடத்துல. நம்ம இந்தியாவை பொறுத்தவரையும் பாத்தீங்கன்னாக்கா மானாவாரியான பகுதிகளில் அடர்கொத்து ரகங்கள் விவசாயிகள் பயன்படுத்துறாங்க. ஆனா இரவைன்ற பட்சத்துல கொத்து ரகம் தான் அதிகமா வந்து விவசாயிகள் விரும்பி பயிர் பண்றாங்க. ஏன்னா தண்ணி வந்து ஃப்ரீயா கிடைக்குது. ஸோ இரிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனையே இல்லை அப்படின்ற பட்சத்துல வருஷத்துக்கு 3 பயிர் கூட போடுறாங்க. பணம் கொத்து ரகம் தான் போடுறாங்க. ஸோ உற்பத்தியில பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னாக்கா உலக அளவுல இந்தியாவானது 2வது இடத்துல தான் இருந்துட்டு இருக்கு இன்னமும். இதுதான் வந்து நிலக்கடலையினுடைய என்ன சொல்றது உலக உற்பத்தியில இருக்கக்கூடிய ஒரு சின்ன கம்பாரிசன். இப்ப இன்னைக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா சமீபத்தில் வெளியிடப்பட்ட உயர் விளைச்சல் ரகங்கள் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் மூலமாக நிறைய ரகங்கள் வெளியிட்டு இருக்காங்க சமீப காலங்கள்ல. ஸோ அந்த ரகங்களை பத்தி கொஞ்சம் நம்ம பார்ப்போம். அதனுடைய குணங்கள் என்னென்ன, அது எவ்வளவு தூரம் மகசூல் தருது அப்படிங்கிறத பத்தி கொஞ்சம் நம்ம பார்ப்போம். முதலாவது வந்து பார்த்தீங்கன்னா நிலக்கடலை கொத்து ரகம் VR8. இதை ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன். நான் இதனுடைய வயது வந்து பார்த்தீங்கன்னா 105லேருந்து 110 நாட்கள். ஸோ மானாவாரியில் 2100 கிலோவும், இரவையில் வந்து பார்த்தீங்கன்னா 2700 கிலோ மகசூல் தர வல்லது. உடைப்பு திறன் வந்து 70%, எண்ணெய் சத்து 49% இருக்கு. இதனுடைய பருப்புகள் வந்து மத்தியம பருமனான விதைகள். நிலக்கடலை தாக்கக்கூடிய மிக முக்கியமான நோய்களான துரு மற்றும் இலைப்புள்ளி நோய்க்கு மிதமான எதிர்ப்பு சக்தி கொண்டது. இதெல்லாம் வந்து இதனுடைய சிறப்பு பண்புகள். இன்னொன்று வந்து சாப்பிட்டீங்கன்னா நீங்க ஹார்வெஸ்ட் பண்ணி உடனே பச்சையாக சாப்பிட்டீங்கனாலும் ஓரளவுக்கு இந்த ரகமானது நல்ல ஓரளவுக்கு டேஸ்டா இருக்கும். என்னன்னாக்கா இந்த ரகமானது 2017 வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது. அறிமுகப்படுத்தி ஒரு 4 வருஷம் கழிச்சு மலேசியாவிலிருந்து ஒரு ட்ரேடர், ஒரு வியாபாரி வந்தார்.
அவர் என்ன சொன்னார்னாக்கா, சார் இந்த VR8 ரகத்தை நாங்கள் என்ன செய்யறோம்னாக்கா நல்லா அவிச்சு நல்லா காய வச்சு எங்க ஸ்டோர்ல வந்து போட்டோம் சார். ஸ்டோர்ல நாங்கள் விற்றோம். இந்த ரகம் வந்து நல்லா பிச்சுக்கிட்டு போகுது. அங்க என்ன செய்வாங்க யூஸ்வலாகவே மலேசியாவில் வந்து நிலக்கடலை நல்லா அவிச்சு நல்லா காய வச்சு அதை பேக்கிங் பண்ணி என்ன செய்யறாங்கனாக்கா ரீட்டைல் சேல்ஸுக்கு கொடுத்துட்றாங்க. ஸோ நிறைய கன்சியூமர்ஸ் என்ன செய்யறாங்கனாக்கா அதை வாங்கிட்டு போய் சாப்பிட்றாங்க. ஸோ நிறைய ரகங்கள் அவங்க ட்ரை பண்ணி பார்த்துருந்தாங்க. அப்படி பார்த்ததுல வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து அவருடைய ஃபீட்பேக் வந்து VR8 மற்ற ரகங்களை கம்பேர் பண்ணும்போது நல்லா டேஸ்டா இருக்குங்கிற மாதிரி ஃபீட்பேக் கொடுத்தாரு. நல்லாவும் ஓடிச்சான் மலேசியாவில். அவருடைய வந்து என்ன கேட்டாருனாக்கா, இங்க வந்து எனக்கு டெய்லி வந்து எனக்கு ஒரு 2 டன் 3 டன் அளவுக்கு எனக்கு வந்து ரெகுலரா எனக்கு கொடுத்துட்டே இருந்தீங்கன்னாக்கா நாங்க அதை வந்து ரெகுலரா அது ப்ராசஸ் பண்ணி நாங்க எங்க ஸ்டோர் மூலமா நாங்க விற்கிறோம் சார் அந்த மாதிரி சொன்னார். பட்டு அவங்க அந்த வியாபாரிக்கும் இங்க இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கும் வந்து விலையில வந்து நிர்ணயம் செய்யறதுல ஒரு சின்ன கொஞ்சம் பாகுபாடு இருந்துச்சு. ஏன்னா விவசாயிகள் கொஞ்சம் அதிகமா எதிர்பார்த்தாங்க. பட் அந்த அளவுக்கு காசு கொடுத்து வாங்குறதுக்கு அவர் வியாபாரி தயாரா இல்லை. அதனால வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவரால் வாங்க முடியாம அவர் கொஞ்சம் போயிட்டாரு. இந்த ரகம் ரொம்ப அருமையான ரகம். இன்னும் பார்த்தீங்கன்னாக்கா வந்து தமிழ்நாடுல உதாரணத்துக்கு சிவகங்கை சைடு கோயம்புத்தூர்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த VR8 ரகம் வந்து இன்னும் பாப்புலராக தான் இருந்துட்டு ரொம்ப நல்ல ரகம், அருமையான ஒரு ரகம். கொத்து ரகம் அது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கொத்து ரகம்னாலே 105 110 நாட்கள் வயசு தான் அதனோட வயசுக்கு. ரெண்டாவது மிக முக்கியமான ரகம் வந்து பார்த்தீங்கன்னா VR9. இது வந்து இப்போ 2023 வந்து ரிலீஸ் பண்ணது இந்த ரகம். இந்த ரகத்து வந்து பார்த்தீங்கன்னா வயசு 105 110. இதனுடைய மகசூல் ஒரு ஹெக்டேருக்கு 2700 கிலோ வரலையும் மகசூல் தர வல்லது. உடைப்பு திறன் 70%, எண்ணெய் சத்து 51%. ஸோ VR8 கம்பேர் பண்ணும்போது இதுல வந்து 2% கூடுதலாக எண்ணெய் சத்து இருக்குது. இன்னொரு மிக முக்கியமான விஷயம் VR9 என்ன சொல்லணும்னாக்கா, அந்த ஒலீக் அமிலம் ஏற்கனவே சொன்ன மாதிரி நல்லது செய்யக்கூடிய கொழுப்பு அமிலங்கள்ல மிக முக்கியமான இடத்தை வகிப்பது வந்து ஒலீக் அமிலம். அந்த ஒலீக் அமிலத்தினுடைய அளவு வந்து 56% இருக்கு. ஸோ 56%. மற்ற ரகங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒலீக் அமிலத்தினுடைய அளவானது 45 to 50 தான் இருக்குது. இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6% கூடுதலா இருக்குது. அதனால வந்து இந்த எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா தாராளமா நீங்க சமையலுக்கு பயன்படுத்தலாம். ஏன்னா ஒலீக் அமிலம் ஓரளவுக்கு இப்ப கண்டுபிடிக்கப்பட்ட ரகங்கள்லே இந்த ரகத்துல மட்டும்தான் கொஞ்சம் கூடுதலாக இந்த ஒலீக் அமிலமானது இருக்குது. அப்ப வந்து டோட்டலா வந்து பார்த்தீங்கன்னா நல்லது செய்யக்கூடிய கொழுப்பு அமிலங்கள் 87% இருக்குது. ஸோ 87% இருக்கிறதால டெஃபினட்டா இந்த VR9 எடுக்கக்கூடிய இந்த எண்ணெயை வந்து தாராளமாக சமையலுக்கு பயன்படுத்தலாம். மிகச்சிறந்த ஒரு ரகம். இந்த ரகத்தினுடைய சிறப்பு பண்புகள் பார்த்தீங்கன்னா முக்கியமாக பின்பருவ இலைப்புள்ளி நோய்க்கும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா துரு நோய்க்கும் மிகச்சிறந்த விதமான எதிர்ப்பு சக்தி கொண்டிருக்கிறது. ரொம்ப ஹைட் அதிகம் வராது, ஓரளவுக்கு வந்து கம்மியான ஹைட்டு தான் இருக்கும். பருப்புகள் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். தாராளமா வந்து இந்த ரகத்தை எண்ணெய் பிழிவதற்கு பயன்படுத்தலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த எண்ணெயில வந்து ஒலீக் அமிலம் என்று சொல்லக்கூடிய மிக முக்கியமான நல்லது செய்யக்கூடிய கொழுப்பு அமிலமானது ஓரளவுக்கு ரொம்ப அதிகமா இருக்கிறதால இதுல இருந்து எடுக்கக்கூடிய எண்ணெயை தாராளமாக சமையலுக்கு பயன்படுத்த முடியும். அடுத்த ரகம் VR9. இதுதான் பாருங்க, பாடு எப்படி பாருங்க, கடலை VR9. அடுத்தது மூன்றாவது ரகம் VR10. இந்த VR10 பொதுவாகவே கொத்து ரகங்கள் வந்து 105 110 நாட்களுக்குள்ளார அறுவடைக்கு வந்துடும். இந்த VR10 பார்த்தீங்கன்னாக்கா 85 90 நாட்களுக்குள்ளார அறுவடைக்கு வந்துடும். அதாவது எர்லி டூரேஷன் சொல்லுவாங்க. எர்லி டூரேஷனுங்கிறதால என்ன ஒரு அட்வான்டேஜ்னாக்கா, இந்த VR10 ரகத்தை எங்கெங்கெல்லாம் வந்து கரும்பு சாகுபடி செய்யறாங்களோ அந்த கரும்பு சாகுபடி செய்யக்கூடிய இடங்களில் இந்த ரகத்தை ஊடு பயிராக சாகுபடி செய்யலாம். ஸோ கரும்புனுடைய வயசு வந்து பார்த்தீங்கன்னா 11 12 மாதங்கள். நீங்க கரும்பு நட்ட உடனே என்ன செய்யலாம், நீங்க அந்த இடப்பட்ட பகுதியில ரெண்டு ரோப்பு நடுப்புற என்ன செய்யலாம்னாக்கா இந்த VR10 நீங்க வந்து விதைச்சிங்கனாக்கா உங்களுக்கு 90 நாள் 3 மாசத்துல ஒரு மகசூலே நீங்க எடுத்துடலாம். ஸோ உங்களுக்கு
விவசாயிகளுக்கு வந்து ஒரு கூடுதல் வருமானத்தை தரக்கூடிய ஒரு ரகம் விஆர்ஐ 10. மிக அருமையான ஒரு ரகம். தோராயமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹெக்டேருக்கு 2500 கிலோ வரலையும் மகசூல் தர உள்ளது. உடைப்பு திறன் 72%. எண்ணெய் சத்து வந்து இதுல 48% தான் இருக்கு. பெரும்பாலான விவசாயிகள் ஆரம்ப 1980களில் ரொம்ப அதிகமா விஆர்ஐ 2 ஜெயல் 24 அப்படிங்கிற ரகங்களை தான் போட்டுருந்தாங்க. ஈவன் 95 2000 வரலுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த ரகத்தை நிறைய விரும்பி போட்டுட்டு இருந்தாங்க. இப்போ சமீப காலங்களில் என்னன்னாக்கா விஆர்ஐ 2க்கு மாற்றா ஒரு ரகத்தை கொடுங்கன்னு சொல்லி ரொம்ப கோரிக்கை வச்சாங்க. ஸோ அவங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றும் வகையிலே இந்த விஆர்ஐ 10 என்று சொல்லக்கூடிய ரகமானது கண்டுபிடிக்கப்பட்டு தற்போது வெளியிடப்பட்டுள்ளது. ரொம்ப அருமையான ரகம். இந்த ரகத்தினுடைய பருப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா ரோஸ் கலர்ல நல்லா போல்டா இருக்கும். போல்டா இருக்கிறதால வந்து எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு இந்த பருப்பு வந்து ரொம்ப அருமையான ஒரு ரகம். இந்த விஆர்ஐ 10 என்ற ரகமானது ஒரிசாவிலும் மேற்கு வங்காளத்திலும் அங்கேயும் வந்து இதை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. என்னன்னாக்கா இந்த நிலக்கடலை ரகம் இங்க தமிழ்நாடுனுடைய சூழ்நிலையில வந்து பார்த்தீங்கன்னாக்கா 85லேருந்து 90 நாட்கள் அறுவடைக்கு வந்துடுது. ஆனா மேற்கு வங்காளத்திலும் ஒரிசாவிலும் பார்த்தீங்கன்னா இந்த ரகமானது முதிர்ச்சி அடைவதற்கு 120லேருந்து 125 நாள் எடுத்து. எவ்வளவு டிஃபரன்ஸ் பாருங்க. என்னன்னாக்கா அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்றவாறு அந்த ரகமானது தனது என்ன சொல்றது தனது பண்புகளை மாற்றிக்கொள்கிறது. அது மாதிரியான ஒரு பெக்குலியரான ஒரு கேரக்டர் கொண்டது இந்த நிலக்கடலை. இங்கே நம்மளுடைய தமிழ்நாட்டில் வந்து 85-90 நாள்லேயே நம்ம எடுத்துடலாம். ஆனா அதே ரகம் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரிசாவிலுமே வெஸ்ட் பெங்காலையும் மேற்கு வங்காளத்திலையும் வந்து 120லேருந்து 125 நாள் ஆகும். ரொம்ப டிலே ஆகும். ஆனா இந்த ரகத்தை வந்து இப்ப விரும்பி அவங்க வந்து பயிர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இப்பதான் ஆரம்பிச்சிருக்காங்க அவங்க அந்த 2 ஸ்டேட்லயுமே, வெஸ்ட் பெங்காலையும் ஒரிசாவிலையும். மிக அருமையான ஒரு ரகம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமா விவசாயிகள் நிறைய பேர் இந்த ரகங்களை வந்து விரும்பி சாகுபடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா உங்களுக்கு காய்கள் வந்து செடியினோட அடிப்பகுதியில் கொத்தா இருக்கும். கொத்தா இருக்கிறதால யூனிஃபார்ம் மெச்சூரிட்டி எல்லா அதாவது விழுது எத்தனை விழுது இறங்குதோ அத்தனை விழுதுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா காயா மாறி ஒரே சமயத்துல அந்த 90வது நாள்ல எல்லாமே வந்து ஈக்குவலா எல்லாம் மெச்சூரிட்டி வந்துடுது. ஸோ மெச்சூரிட்டி யூனிஃபார்மா இருக்கிறதால இதுல வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொக்கு கடல்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கடலைகள் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ரொம்ப அருமையான ஒரு ரகம். அளவா தான் காய்க்கும். ஏன்னா நம்ம விவசாயிகள் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்ல சேனல்ல நிறைய சேனல்ல வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே 200 காய் இருக்கிற மாதிரி 300 காய் இருக்கிற மாதிரிலாம் நிறைய காட்டுறாங்க. பட் அது வந்து ரியலா ப்ராக்டிக்கலா வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரகங்கள்ல போடுறதால நிறைய டிஸ்அட்வான்டேஜ் நிறைய இருக்கு. என்னன்னாக்கா முதல்ல இப்போ உதாரணத்துக்கு நிலக்கடலையை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா 21வது நாள் இல்லை 22வது நாள் தான் பூ வைக்க ஆரம்பிக்கும். அப்ப 22வது நாள் பூ வச்சதுனாக்கா அதுலேருந்து 60 நாள் சேர்த்துக்கிட்டுங்க. 60, 20, 80, 82வது நாள் தான் அது மெச்சூரிட்டிக்கு வரும். அதே மாதிரி 45 நாள் வரலையும் வந்து வரக்கூடிய பூக்களானது என்ன செய்யுதுனாக்கா நம்ம வந்து அலோ பண்ணலாம். ஆனால் 45 நாளுக்கு மேல வந்து வரக்கூடிய பூ வந்து பார்த்தீங்கன்னா விழுதாதான் நிற்கும். அப்படியே விழுது இல்லாம சமயங்கள் நம்ம வந்து இறங்கினாலுமே ஃபுல் மெச்சூரிட்டி இருக்காது. நம்ம எதிர்பார்க்குற வந்து அந்த ஃபுல் மெச்சூரிட்டிங்கிறது வரவே வராது. அப்ப வந்து 3 வகையான நிலக்கடலைகள் வந்து நீங்க பார்க்கலாம். அது மாதிரி ரகங்கள்ல கம்ப்ளீட் மெச்சூரிட்டி நல்ல முத்துனது, 2வது வந்து பார்த்தீங்கன்னா முதிர்ந்தது, 3வது பார்த்தீங்கன்னா அண்டர் மெச்சூரிட்டி ஸ்டேஜ். அப்பதான் வந்து என்ன செய்யுது, அப்பதான் வந்து முத்திட்டு இருக்குன்னு அர்த்தம். ஸோ 3 வகையான முதிர்ச்சி நிலையில கடலைகள் இருக்கிறதால அந்த 3 வகையான இருக்கிறதால வந்து ரேட்டு வந்து கமிட்டியில நீங்க போடும்போது பார்த்தீங்கன்னாக்கா அதிகப்படியான அளவுல சுருங்கின விதைகள் இருக்கிறதால யூஸ்வலா என்ன செய்வாங்கன்னாக்கா அந்த ட்ரேடர்ஸ் வியாபாரிகள் என்ன செய்யறாங்கனாக்கா ரொம்ப ரேட்டை குறைச்சி போட்டுருவாங்க. ஏன்னா அதிகப்படியான அளவுல வந்து சுருங்கின பருப்புகள் இருக்கிறதால வந்து ரேட்டை குறைச்சி போடும். இப்ப இது மாதிரியான ரகங்களை விஆர்ஐ 10ல பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் மெச்சூரிட்டி எல்லாமே ஒரே தருணத்துல வந்து மெச்சூரிட்டிக்கு வரும். நீங்க உடைச்சு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒத்தாப்புல முத்தி இருக்கும். நீங்க அதனால இதை கொண்டு போய் நீங்க கமிட்டில நீங்க வந்து சேல்ஸ் பண்றீங்கன்னாக்கா வியாபாரிங்க இதை நல்ல விலை கொடுத்து வாங்கிப்பாங்க. அதனால வந்து மற்ற ரகங்களை கம்பேர் பண்ணும்போது இந்த விஆர்ஐ 10 ரகமானது மிக ஒரு அருமையான ஒரு ரகம். 90 நாள்லயே அறுவடைக்கு வந்துடுது. ஸோ தண்ணீர் வசதி இருக்கக்கூடிய விவசாயிகள் நிச்சயமாக இது 3 போகம் கூட போடலாம்.
தாராளமாக போடலாம். அருமையான ஒரு ரகம். என்னுடைய காய்கள் பார்த்தீங்கன்னா விஆர்ஐ 2 மாதிரியே இருக்கும். ஏன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா விஆர்ஐ 2 குணாதிசயங்கள் இதில் வந்து இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா காய்கள் வந்து நல்லா இருக்கும். ரொம்ப அருமையா இருக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அது விஆர்ஐ 10 நிலக்கடலை சாகுபடி செய்யப்பட்டுள்ள நிலப்பகுதி. பாருங்க, இந்த ஸ்லைட்ல பார்த்தீங்கன்னாக்கா காய்களில் பார்த்துருப்பீங்க. ரைட்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த பருப்புகள் நல்ல ரோஸ் கலர்ல இருக்கும். நல்லா இருக்கும். எல்லாமே அதான் சொல்றேன். இதுல வந்து நன்னி பயிரை நீங்க பார்க்க முடியாது. சுருங்கின விதையே இருக்கவே இருக்காது. நீங்க 90 நாள் வரலையும் விட்டு அறுவடை பண்ணீங்கன்னாக்கா அதுல சுருங்கின பயிரை நீங்க பார்க்கவே முடியாது. அழகா நீங்க மிஷின்ல வந்து இது பண்ணி உடைச்சு நீங்க அழகா மார்க்கெட் மீட்ல போட்டீங்கன்னா நல்ல ரேட் கிடைக்கும். விஆர்ஐ 10ங்கிறதா. அடுத்தது சமீபத்தில் 2024 விஆர்ஐ 11 என்று சொல்லக்கூடிய ஒரு ரகமானது கண்டுபிடிக்கப்பட்டு வெளியிடப்பட்டுள்ளது. இது வந்து ஒரு கொத்து ரகம். கொத்து ரகம்னாலே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 105 இருந்து 110 நாட்கள் வயது கொண்டது. இதனுடைய மகசூல் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா தோராயமாக 3200 கிலோ, ஒரு ஹெக்டேருக்கு வந்து 3200 கிலோ மகசூல் தர வருது. பருப்புன்னு எடுத்துக்கிட்டாங்க 2200 கிலோ வரையும் மகசூல் தரும். உடைப்புத்திறன் வந்து 70%. எண்ணெய் சத்து வந்து கூடுதலா இருக்கு. 51% இருக்கு. விஆர்ஐ 10 கம்பேர் பண்ணும்போது இதுல 2% வந்து எண்ணெய் சத்து கூடுதலாக இருக்கிறது. மிகச்சிறந்த ஒரு ரகம். இந்த ரகம் வந்து பாத்தீங்கன்னாக்கா முக்கியமா வந்து குஜராத்லயும் ராஜஸ்தான்லயுமே இந்த ரகத்தை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய விவசாயிகள் இந்த ரகத்தை விரும்பி தற்போது சாகுபடி செய்ய ஆரம்பித்துள்ளார்கள். விஆர்ஐ 11ங்கிற ரகம் ரொம்ப அருமையான ஒரு ரகம். இதுலயுமே பாத்தீங்கன்னா அந்த பருப்பை பாருங்களேன், ரோஸ் கலர்ல நீள் வாக்குல இருக்கும். நீள் வாக்குல இருக்கிறதால என்ன ஆனாக்கா மிஷின்ல, அதாவது இயந்திரங்கள் மூலமாக இந்த பருப்புகளை வந்து நீங்க வந்து என்ன செய்யலாம்னாக்கா ப்ராசஸ் பண்ணலாம். அதாவது வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய சில வகையான பருப்புகள் என்ன செய்யறாங்கன்னா தோலை நீக்கிட்டு தான் என்ன செய்யறாங்கன்னாக்கா அதை ஏற்றுமதி பண்றாங்க. அப்படி தோலை நீக்கிறதுக்கு அந்த பருப்பு எப்படி இருக்கணும்னு சொல்றாங்கன்னாக்கா பருப்பானது நீள் வாக்குல இருக்கணும். ரெண்டு முனைகளும் வந்து பாத்தீங்கன்னாக்கா குறுகி இருக்கணும். நீள் வாக்குல இருக்கணும், 2 முனைகளும் குறுகி இருக்கணும். அப்படி குறுகி இருக்கும்போது மிஷின் மூலமா இதை ப்ராசஸ் பண்ணோம்னா எளிதில் அந்த தோலானது நீக்கப்படுகிறது அப்படிங்கிறாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ச்சிங் சொல்லுவாங்க. அதுக்கு இங்கிலீஷ்ல வந்து பிளான்ச்சிங் சொல்லுவாங்க, தோலை நீக்கிறது. அப்படி தோலை நீக்கிட்டு என்ன செய்யறாங்கனாக்கா இந்த பருப்புகளை வந்து ஃபாரினுக்கு ஏற்றுமதி பண்றாங்க. ஸோ அந்த ஏற்றுமதிக்கு உகந்த குணாதிசயங்களை இந்த ரகமானது கொண்டிருக்கிறது. விஆர்ஐ 11ங்கிற ரகம். இதனுடைய சிறப்பு பண்புகள் எடுத்துட்டுனாக்கா இலை புள்ளி நோய்க்கும் துரு நோய்க்கும் மிதமான எதிர்ப்பு சக்தி கொண்டது. அது மட்டும் இல்லாமல் சாறு உறிஞ்சும் பூச்சிகள் மற்றும் இலையை கடித்து உண்ணக்கூடிய பூச்சிகளுக்கு மிதமான எதிர்ப்பு சக்தி கொண்டிருக்கு. அருமையான ஒரு ரகம். இந்த ரகம் வந்து வந்து குஜராத்லயும் ராஜஸ்தான்லயும் பயங்கர ஃபேமஸ் ஆயிட்டு வருது. ரொம்ப அருமையான ஒரு ரகம். இதுதான் வந்து அந்த ரகத்தினுடைய பாடு கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா தெரியும். நல்ல கொத்தா காய்க்கும், நிறைய இருக்கும் பாடுபொருள். விஆர்ஐ 10 விட வந்து இதுல வந்து காய்களினுடைய எண்ணிக்கை கூடுதலாக காணப்படும். ஏன்னா விஆர்ஐ 10 வந்து பார்த்தீங்கன்னா டூரேஷன் வந்து 90 நாள் தான். இது அதை விட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 நாள் கூட. ஸோ ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதை விட மிகச்சிறந்த ஒரு ரகம் தான் அது. கூடுதலான மகசூல் வேணும்னு நினைக்கக்கூடிய விவசாயிகள் நிச்சயமாக இந்த விஆர்ஐ 11 போடலாம். சார் வந்து 15 நாள் 20 நாள் வெயிட் பண்றதுல தப்பு இல்லை, எனக்கு ஈல்டு அதிகமாக வேணும்னு நினைக்கிற விவசாயிகள் விஆர்ஐ 11 தாராளமாக சாகுபடி செய்யலாம். இன்னொன்று இதுல வந்து மிக முக்கியமானது இதனுடைய தோல், பருப்பினுடைய தோலானது ரோஸ் கலர்ல இருக்கு. ஏன்னா இப்ப விவசாயிகள், பொதுவான விவசாயிகளுடைய ஃபீட்பேக் என்னன்னாக்கா ரோஸ் கலர்ல இருந்தா அவங்க ரொம்ப ப்ரிஃபர் பண்றாங்க. ரோஸ் கலர்ல தான் வேணும்ன்ற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. அதனால இந்த ரகத்தினுடைய தோல்கள் வந்து பார்த்தீங்கன்னா பயிருடைய தோல்கள் வந்து நல்ல ரோஸ் கலர்ல நல்லா இருக்கும், ஷைனிங்கா இருக்கும் பார்க்கறது. அதுதான் மெயினே. அடுத்ததாக அடர்கொத்து ரகம். அடர்கொத்து ரகங்கிறது வயசு ஏற்கனவே சொல்லிட்டேன், 125 130 நாடு. விஆர்ஐ 12ங்கிற ஒரு ரகம் இப்ப சமீபத்தில் 2024 நாங்கள் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். இந்த ரகமானது 115 120 நாட்கள். அதாவது வந்து இந்த ரகம் எங்கெங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க பாருங்க, உத்தரப்பிரதேசம், ஹரியானா, ராஜஸ்தான், பஞ்சாப், இந்த 4 ஸ்டேட்லயுமே இந்த ரகமானது வெளியிடப்பட்டுள்ளது. ஸோ இந்த ரகங்கள் வந்து அந்த
சீதோஷண நிலைக்கு டெஸ்ட் பண்ணி பார்த்ததுல வயசு வந்து 115ல இருந்து 120 நாள் தான். நம்ம கண்டிஷன்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா இது 125ல இருந்து 130 நாட்கள் ஆகுது அறுவடைக்கு வர்றது. கொஞ்சம் கூடுதலா டைம் எடுத்துக்குது இந்த ரகம் நம்ம தமிழ்நாடு கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ்க்கு. அங்க பாத்தீங்கன்னாக்கா 115ல 120 நாட்களுக்குள்ளார அறுவடைக்கு வந்துடுது. மிகச்சிறந்த ரகம் விஆர்ஐ 12 அடர்குத்து ரகம். அடர்குத்து ரகம்னாலே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மானாவாரி சாகுபடி செய்யக்கூடிய ரகங்கள் எங்கெங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, சார் எனக்கு வந்து தண்ணி சாகுபடி செய்யக்கூடிய வசதி எல்லாம் கிடையாது, வானம் பார்த்த பூமி தான், அதனால வானம் பார்த்த பூமிக்கு ஏற்ற மாதிரி எனக்கு ரகத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி விவசாயிகள் கேட்டாங்கன்னாக்கா நிச்சயமாக இந்த விஆர்ஐ 12 என்று சொல்லக்கூடிய ரகத்தை அந்த விவசாயிகள் வந்து தாராளமா வந்து பயிர் பண்ணலாம். இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சேலம், ஈரோடு, நாமக்கல், தருமபுரி மாவட்டங்கள்ல அவங்க கொத்து ரகத்தை வந்து அதிக சாகுபடி பண்றது இல்லை, விருப்பம் பண்றது இல்லை. அவங்க அடர் கொத்து ரகத்துக்கு தான் போறாங்க. மெயினா வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து தேவை வந்து தீவனம், அந்த கொடி இருக்கு இல்லையா, கொடி, அந்த கொடி வந்து நிறைய இருக்கிற மாதிரி ரகங்களை தான் அவங்க விரும்புவாங்க. ஸோ இந்த ரகத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா ரொம்பவும் ஹைட்டு போகாது, கட்டையா தான் இருக்கும். ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படியான உயரம் வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா ஒரு அடிக்கு மேல அந்த உயரம் போகவே போகாது. அது மாதிரி நிறைய வந்து பாத்தீங்கன்னா தழையும் நிறைய இருக்கும். 125 நாள்லயும் பாத்தீங்கன்னாக்கா இலைகள் வந்து ஓரளவுக்கு பச்சாவே இருக்கும். அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா மிதமான எதிர்ப்பு சக்தி கொண்ட ரகம். இந்த ரகம் வந்து பாத்தீங்கன்னா தோராயமாக மானவாரியாக ஒரு ஹெக்டேருக்கு 3800 கிலோ மகசூல் தர வல்லது. பருப்பு மகசூல் பார்த்தோம்னாக்கா 2600 கிலோ வருது ஒரு ஹெக்டேருக்கு மகசூல் தர வல்லது. உடைப்பு திறன் 70%, எண்ணெய் சத்து வந்து பார்த்தீங்கன்னா 50% வரலையும் இருக்கு. மிகச்சிறந்த ரகம். இந்த ரகத்திலையும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இலைப்புள்ளி நோய்க்கும் குறுநோய்க்கும் மிதமான எதிர்ப்பு சக்தி கொண்டது. அதே மாதிரி சாறு உறிஞ்சும் பூச்சிகளுக்கும் இலையை கடித்து உண்ணக்கூடிய பூச்சிகளுக்கும் மிதமான எதிர்ப்பு சக்தி கொண்டது. என்ன இந்த ரகத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா எண்ணெய் சத்து கொஞ்சம் கூடுதலா இருக்கிறதெல்லாம் இந்த ரகத்தை வந்து நம்ம என்ன செய்யலாம்னாக்கா நம்ம வந்து சமையல் எண்ணெய் எடுக்கிறதுக்கு இந்த ரகத்தை தாராளமா பயன்படுத்தலாம். எந்தெந்த ரகங்கள்லாம் வந்து 50% இல்ல 50% மேலோ எண்ணெய் சத்து இருக்குதோ அந்த மாதிரி ரகங்களை வந்து எண்ணெய் பிழியறதுக்காக நம்ம பயன்படுத்தலாம். ஓகேங்களா? மிகச்சிறந்த ரகம் விஆர்ஐ 12 என்று சொல்லுவோம். ஸோ எங்கெங்கெல்லாம் தமிழ்நாட்டுல மானாவாரி நிலங்கள் இருக்குதோ அந்த மானாவாரி நிலங்கள்ல இந்த ரகத்தை தைரியமா நீங்க சாகுபடி செய்யலாம். ஸோ இதுவரையிலையும் தமிழ்நாடு இங்க மண்டல ஆராய்ச்சி நிலையம் விருதாச்சலத்திலிருந்து புதிதாக கண்டுபிடிக்கப்பட்ட ரகங்கள் பற்றிய ஒரு விபரத்தை உங்களுக்கு சொல்லிட்டேன். இது போக இப்ப 2025 வந்து தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துல எண்ணெய் வித்துக்கள் துறை மூலமாக கோ-8 என்று சொல்லக்கூடிய ரகமானது கண்டுபிடிக்கப்பட்டு வெளியிடப்பட்டுள்ளது. இந்த ரகமும் வந்து பார்த்தீங்கன்னா மிக அருமையான ஒரு ரகம், சொத்து ரகம் தான். 105 இருந்து 110 நாட்கள் வயது கொண்டது. என்னுடைய கடலை மகசூல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2700 கிலோ ஒரு ஹெக்டேருக்கு. உடைப்பு திறன் வந்து 70% தான். எண்ணெய் சத்தம் வந்து 50% இருக்குது. இந்த ரகத்தையுமே வந்து விவசாயிகள் தாராளமாக சாகுபடி பண்ணலாம். கோ-8 என்கிற ரகம் அது இந்த வருஷம் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து உங்கள்கிட்ட வந்து சேர்றதுக்கு இன்னும் ஒரு வருஷம் ஆகும். ஏன்னா முதல்ல வந்து முதல்ல வந்து என்ன செய்வாங்க, கருவிதை உற்பத்தி பண்ணுவாங்க, அப்புறம் ஆதார விதைக்கு வரணும், அப்புறம் சான்று விதைக்கு வரணும், அதுக்கப்புறமா தான் அது உங்க கை. அதனால ஒரு வருஷத்துக்குள்ளார அந்த கோ-8 என்று சொல்லக்கூடிய ரகமும் உங்கள் கைகளில் வந்து சேரும். ஸோ இந்த விஆர்ஐ 10, விஆர்ஐ 11, விஆர்ஐ 12 எல்லாமே இப்ப ஓரளவுக்கு விவசாயிகள், அதாவது விஆர்ஐ 10 பொறுத்தவரையும் விவசாயிகள்கிட்ட ரீச் ஆயிடுச்சு. இன்னும் 11, 12 இன்னும் ரீச் ஆகலை. ஸோ இப்போதான் நாங்கள் கொடுத்துட்டு இருக்கோம், நாங்கள் கேட்கறக்கூடிய விவசாயிகளுக்கு கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இந்த ரகத்தையும் நீங்க தாராளமா சாகுபடி பண்ணலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒத்து ரகத்தை வந்து நீர்ப்பாசனம் உறுதி, அதாவது நீர்ப்பாசனம் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்க தாராளமா விஆர்ஐ 10, 11 போடலாம். எங்கெங்கெல்லாம் மானாவாரியான நிலங்கள் இருக்கோ அங்க வந்து விஆர்ஐ 12 ரகத்தை நீங்க தேர்வு செய்து பயிர் பண்ணலாம். ஸோ இதுவரையிலையும் நிலக்கடலை சம்பந்தப்பட்ட உயர் விளைச்சல் ரகங்கள் அதனுடைய குணாதிசயங்களை பார்த்தோம். இப்ப அதனுடைய தொழில்நுட்பங்களை பத்தி நம்ம ஒவ்வொன்றும் நம்ம பார்ப்போம். பாத்தீங்கன்னா இந்த 12 பாருங்க, பாடு எப்படி இருக்கு பாருங்க. காய்கள் ரொம்ப கொத்தா இருக்கும், நிறைய இருக்கும் காய்கள், நல்லா இருக்கும், திரட்சியாகவும் இருக்கும். அடுத்தது முக்கியமான தொழில்நுட்பங்கள். மானாவாரி தமிழ்நாடை பொறுத்தவரையிலும் வந்து மானாவாரினாலே 2 பட்டங்கள் தான். சித்திரை பட்டம் ஒன்றது, ஆடிப்பட்டம். இரவையில் எடுத்துக்கிட்டீங்கன்னா 3 பட்டங்கள் இருக்கு. ஒன்று மார்கழி பட்டம், மாசி பட்டம், சித்திரை பட்டம். ஸோ இந்த 3 பட்டங்கள்லயும் வந்து பார்த்தீங்கன்னா இரவையில சாகுபடி பண்றாங்க தமிழ்நாடை பொறுத்தவரைக்கும். விதை அளவு ஒரு ஏக்கருக்கு எவ்வளவு சார் விதை தேவைப்படுதுனாக்கா, தோலோட அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா
80 கிலோ ஒரு ஏக்கருக்கு தேவைப்படுது. உடைச்சிங்கனாக்கா பயிர் வந்து 55 கிலோவாவது உங்களுக்கு வேணும். ஸோ 55 கிலோ அளவுக்கு உங்களுக்கு தோராயமாக உங்களுக்கு பயிரானது தேவை. இந்த 55 கிலோ பயிர் வந்து எல்லா ரகங்களுக்கும் பொருந்துமா அப்படின்னா நிச்சயமா பொருந்தாது. ஏன்னா இப்ப வந்து டிஎம்இ 2, டிஎம்இ 7, விஆர்ஐ 2, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அது மாதிரியான ஒரு ரகங்களுக்கு டிஎம்இ 14, டிஎம்இ 14 வந்து பார்த்தீங்கன்னா பருப்பு ரொம்ப சின்ன சின்னதா இருக்கும். அது மாதிரி திண்டிவனம் 13, அது மாதிரியான ரகங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா 55 கிலோ பயிருங்கிறது கரெக்டா இருக்கும். கொஞ்சம் ஓரளவுக்கு போல்டு சீடட் டைப் உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா விஆர்ஐ 10, அது மாதிரியான ரகங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா 15% கூடுதலாக நீங்க வந்து என்ன செய்யணும், சீடு எடுத்துக்கணும். அப்படி போட்டீங்கன்னா தான் உங்களுக்கு நீங்க எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு பயிருடைய எண்ணிக்கை வரும். இல்லைன்னா பயிருடைய எண்ணிக்கை வந்து குறையறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஓகேங்களா? ஸோ வந்து விதைகளை வந்து நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். சாதாரண ரகமாக இருந்தால் 55 கிலோ, விஆர்ஏ 10 போன்ற பருமனான விதைகளை கொண்ட ரகமாக இருந்ததுன்னா 15% கூடுதலாக சீட் ரேட் வச்சுக்கணும். அதுதான் முக்கியமான விஷயம். பயிர் இடைவெளியை பொறுத்தவரையிலையும் பொதுவாகவே வரிசைக்கு வரிசை 30 சென்டிமீட்டர், செடிக்கு செடி 10 சென்டிமீட்டர் இருக்கு மாதிரி நம்ம பார்த்துக்கணும். அது ரொம்ப மிக முக்கியமான ஒரு விஷயம். அடுத்தது விதை நிறுத்தி. விதை நிறுத்தினாக்கா திறம் விதை, அதாவது பருப்பை வந்து நம்ம உடைச்சி நம்ம கையால் உடைச்சி எடுத்ததுக்கு அப்புறம் திறம்ங்கிற மருந்தையோ அல்லது மேங்கோ செப் என்று சொல்லக்கூடிய பூஞ்சானை கொல்லி மருந்தையோ 1 கிலோ விதைக்கு 4 கிராம் என்ற அளவில் கலந்து நம்ம விதைக்கிறதுக்கு பயன்படுத்தலாம். அப்படி இல்லையா கார்பாக்சின் என்று சொல்லக்கூடிய மருந்தையோ அல்லது கார்பென்டாசிம் என்று சொல்லக்கூடிய பூஞ்சான கொல்லி மருந்தையோ 1 கிலோ விதைக்கு 2 கிராம் என்ற அளவில் கலந்து விதைப்பதற்கு நம்ம வந்து தாராளமாக பயன்படுத்திக்கலாம். ஸோ விதை நேர்த்தி செய்யறதுங்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயம். எதனாலனாக்கா ஆரம்ப காலகட்டங்களில் விதைச்சதுக்கு அப்புறம் வரக்கூடிய நோய்களை வந்து தடுப்பதற்கும், நோய்கள் வராமல் தடுப்பதற்கும் வந்து இந்த விதை நேர்த்தியானது மிக முக்கியமான ஒரு விஷயமாக செய்யப்படுது. அவசியம் வந்து விதை நேர்த்தி செஞ்சு விதைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னாக்கா பூஞ்சான கொல்லி எனக்கு கிடைக்கல சார் அப்படின்னாக்கா என்ன செய்யலாம்னா ட்ரைகோடெர்மா என்று சொல்லக்கூடிய ஒரு மருந்தை, ஒரு பவுடரை வாங்கி 1 கிலோ விதைக்கு 4 கிராம் என்ற அளவுல கலந்து என்ன செய்யலாம், விதைக்கிறதுக்கு பயன்படுத்தலாம். நீங்க அது மாதிரி உயிர் பூஞ்சானத்தை நீங்க பயன்படுத்துறீங்கன்னாக்கா நிச்சயமாக இதை வந்து என்ன செய்யணும், அது கெமிக்கலோட கலக்கக்கூடாது. அதாவது ஏற்கனவே சொன்ன அந்த மருந்துகளோட கலக்கக்கூடாது. அந்த மருந்து கிடைக்காத பட்சத்துல தாராளமா நீங்க அந்த ட்ரைகோடெர்மா என்று சொல்லக்கூடிய உயிர் பூஞ்சானத்தை விதை நேர்த்தி செய்வதற்காக பயன்படுத்தலாம். சில பேர் வந்து ஆர்கானிக்கா கல்டிவேஷன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து டெஃபினட்டா நிச்சயமா அந்த மருந்தை பயன்படுத்த மாட்டாங்க. ஸோ ஆர்கானிக் கல்டிவேஷன் போறவங்க தாராளமா அந்த ட்ரைகோடெர்மா என்று சொல்லக்கூடிய உயிர் பூஞ்சானத்தை விதை நேர்த்தி செய்வதற்காக பயன்படுத்தலாம். எவ்வளவு பயன்படுத்தலாம்னா 1 கிலோ விதைக்கு 4 கிராம் என்ற அளவில் பயன்படுத்தி நீங்க விதை நேர்த்தி செய்யலாம். ஸோ விதை நேர்த்தி மிக மிக முக்கியமானது. ஏன்னாக்கா விதைச்சதுக்கு அப்புறம் வரக்கூடிய நோய்களை தடுக்கிறதுக்கு இது மிக முக்கியமான ஒரு விஷயமாக கருதப்படுகிறது. அடுத்தது மண்ணுல வந்து பாத்தீங்கன்னாக்கா ஏராளமான நுண்ணுயிர்கள் இருக்குது. அதுல நல்லது செய்யக்கூடிய நுண்ணுயிர்களும் இருக்கு, கெடுதல் செய்யக்கூடிய நுண்ணுயிர்களும் இருக்கு. மண்ணில் இருக்கக்கூடிய நல்லது செய்யக்கூடிய அந்த உயிரினங்களை வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படுத்துறதுக்காக என்ன செய்யறோம்னாக்கா 2 வகையான நம்ம நுண்ணுயிர்களை பயன்படுத்துறோம். ரைசோபியம் என்று சொல்லக்கூடிய உயிர் உரத்தையும் பாஸ்போபாக்டீரியா என்று சொல்லக்கூடிய உயிர் உரத்தையும் என்ன செய்யலாம், தாராளமா எடுத்துக்கலாம். ரைசோபியம் வந்து 4 பாக்கெட்டு 1 ஏக்கருக்கு, அதே மாதிரி பாஸ்போபாக்டீரியா 1 ஏக்கருக்கு 4 பாக்கெட். இந்த ரெண்டுத்தையும் நல்லா கலந்துக்கிட்டு 10 கிலோ தொழு உரத்தை எடுத்து அந்த 10 கிலோ தொழு உரத்துல என்ன செய்யணும்னாக்கா இந்த 2 உயிர் உரங்களையும் கலந்து தண்ணிய வந்து லைட்டா தெளிச்சு சாக்க நல்லா நனைச்சு என்ன செய்யணும், நல்லா மேல மூடிடும். ஒரு 10 நாள் அப்படியே விட்டுறணும். ஏன்னா அந்த 10 நாள்ல என்ன செய்யணும்னாக்கா இந்த ரைசோபியத்திலும் பாஸ்போபாக்டீரியாவும் இருக்கு. பாஸ்போபாக்டீரியாவும் என்ன செய்யணும்னாக்கா மிக அதிக எண்ணிக்கையில வந்து மல்டிப்ளை ஆகும். அப்படி மல்டிப்ளை ஆகும்போது மண்ணில் வந்து என்ன செய்யலாம், அதுக்கப்புறமா என்ன செய்யலாம், நீங்க 10 கிலோ மணலோட கலந்து நீங்க நேரடியாவே என்ன செய்யலாம், கடைசியா
வந்து நிலத்தை நல்லா ஓட்டுனதுக்கு அப்புறம் உயிர் உரத்தை நீங்க என்ன செய்யலாம், தூவி விட்டுடலாம். ஏன்னா இந்த உயிர் உரங்களை வந்து நீங்க வந்து விதை நேர்த்தி செய்யறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். என்னன்னாக்கா நல்லா ஆறுன அரிசி கஞ்சி எடுத்து அதுல வந்து இந்த ரைசோபியத்தையும் பாஸ்போபேக்டீரியா போட்டு கலந்து அதை வந்து லைட்டா தெளிச்சு விதை மேல தெளிச்சு நிழல்ல காய வச்சு போடணும். அப்படி செய்யும்போது என்ன ஆகும்னாக்கா சில நேரங்கள்ல நம்ம ஹேண்ட்லிங் பண்ணும்போது கொஞ்சம் ரஃபா நம்ம அந்த விதையை ஹேண்டில் பண்ணோம்னாக்கா மேல இருக்கக்கூடிய தோல் உரிவதற்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. அப்படி தோல் உறிஞ்சு போச்சுன்னா அந்த விதை வந்து முளைக்காது. அதனாலதான் வந்து அந்த ரிஸ்கே எடுக்க வேண்டாம். என்ன செய்றீங்கன்னாக்கா 4 பாக்கெட் வந்து ரைசோபியம், 4 பாக்கெட் பாஸ்போபாக்டீரியா ரெண்டுத்தையும் எடுத்துக்கங்க. 10 கிலோ தொழு உரத்தை எடுத்துங்க. நல்லா கலந்து ஒரு 10 நாள் வச்சிருந்து இந்த கடைசி உழவு வரப்ப அப்போ அப்படியே தூவி விடணும். 10 கிலோ மணலை கலந்து தூவி விடணும். அப்படி தூவி விட்டுட்டீங்கன்னாக்கா இந்த மண்ணிலேயே ரைசோபியம் பாக்டீரியாவும் பாஸ்போபாக்டீரியாவும் மிக அதிக அளவுல பல்கி பெருகும். பல்கி பெறுகிறதால வந்து பாத்தீங்கன்னா என்ன அட்வான்டேஜ்னாக்கா ரைசோபியம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வேர் முடிச்சுட்டுல இந்த ரைசோபியம் பாக்டீரியா போய் தங்கியிருந்து வேர் முடிச்சுல தங்கியிருந்து வளிமண்டலத்துல இருக்கக்கூடிய அந்த தழைச்சத்தை உறிஞ்சி என்ன செய்யுதுனாக்கா அந்த நிலக்கடலை செடிக்கு கொடுக்கும். அப்படி கொடுக்கும்போது தானாக வந்து வந்து அதனுடைய நிலக்கடலினுடைய உற்பத்தி பெறுகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. அதே மாதிரி தான் வந்து பாஸ்போபாக்டீரியா மண்ணில் இருக்கக்கூடிய கிடைக்க பெறாத நிலையில இருக்கக்கூடிய பாஸ்பரஸ் கிடைக்கும் தன்மைக்கு மாத்தி அதை கொடுக்கக்கூடிய தன்மையானது இந்த பாஸ்போபாக்டீரியாவுக்கு உண்டு. ஸோ அந்த பாஸ்போபாக்டீரியாவையும் நம்ம என்ன செய்யணும், அவசியமா மண்ணுல போறது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்தது விதை விதைத்தல். நிறைய இடங்கள்ல ஒவ்வொரு மாதிரி விதைக்கிறாங்க. வச்சு விதைக்கிறது உண்டு. சீட்ரில்ல வச்சு கூட வந்து என்ன செய்யறாங்கனாக்கா விதை விதைக்கிறாங்க. இப்ப சமீப காலங்கள்ல என்ன செய்யறாங்கனாக்கா அந்த நிலக்கடலை விதைக்கும் கருவியை கொண்டு என்ன செய்யறாங்கனாக்கா விதைக்கிறாங்க. சீட்ரில்ல கம்பேர் பண்ணும்போது இந்த நிலக்கடலை விதைக்கக்கூடிய ஹேண்ட் புஷ் கிரவுண்ட்நட் சீடர் வந்து ரொம்ப ரொம்ப நல்ல அருமையான ஒரு கருவி இது. என்னன்னா நீங்க வந்து கரெக்டா வந்து ஒரு 3 ஆளை வச்சுக்கிட்டு என்ன செய்யலாம், ஒரு ஏக்கருக்கு நீங்க விதைச்சிடலாம். இல்ல நீங்க மேனுவலா நீங்க வந்து பொம்பளை சனத்தை வச்சு நம்ம விதைக்கணும்னாக்கா குறைஞ்சது வந்து ஒரு ஒரு 15 to 20 ஆட்கள் வரையும் ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி 15 to 20 ஆளாவது தேவைப்படும். இப்போ ஒரு ஆளுக்கு நீங்க 300 ரூபான்னு தோராயமா வச்சுட்டாலும் கூட உதாரணத்துக்கு சொல்றேன், 20 பேருக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6000 ரூபாய் வரையுமே வந்து விதைக்கிறதுக்கு வந்து செலவாகும். அதனால வந்து அந்த செலவினங்களை குறைக்கிறதுக்காக என்ன செய்யலாம், நம்ம இது மாதிரி ஹேண்ட் புஷ் கிரவுண்ட்நட் சீடரை தாராளமாக பயன்படுத்தலாம். இன்னொன்று டெப்த் ஆஃப் சோயிங். அந்த விதையானது 3 இன்ச் ஆழத்துல வந்து விதைக்கிறதா உள்ள போயிடுறதால உதைச்சு நல்லா முளைச்சி வெளில வரும்போது நீங்க வந்து ஒரு 2 இன்ச்ல நீங்க சோயிங் பண்ணீங்கன்னாக்கா அது வெளியே வரும்போது வந்து பறவைகள் வந்து என்ன செய்யுதுனாக்கா டப்பு டப்புன்னு அதை பிடுங்கி விட்டுரும். காக்காலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக என்ன செய்யுதுன்னா முளைச்சி வர விதையை வந்து பிடுங்கி விட்டுடும். ஸோ அது வந்து ஒரு பெரிய ஒரு கஷ்டமான விஷயம்தான். பட் 3 இன்ச் ஆழத்துல விதைக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா 2.5 to 3 இன்ச் ஆழத்துல விதைக்கும் போது ஓரளவுக்கு வந்து ஸ்ட்ராங்கா நல்ல வேர்ல அது அந்த மண்ணில் பதிஞ்சிடுது. அப்ப வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த காக்காவோ இல்லை வேற பறவை இனங்களோ அதை பிடுங்கிறதுக்கு கொஞ்சம் சிரமப்படும். அது மாதிரியான ஒரு விஷயமா இருக்கு. ஸோ அது ஒரு அட்வான்டேஜ் இந்த ஹேண்ட் புஷ் கிரவுண்ட்நட் சீடராக விதைக்கிறதா. இன்னொன்று இயக்குவதற்கும் எளிதாகவும் இலகுவாகவும் இருக்குது. பெட்ரோல் தேவையில்லை, டீசல் தேவையில்லை, எலக்ட்ரிசிட்டி தேவையில்லை, பேட்டரி தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. 3 நாள் இருந்தால் போதும். 3 நாள் வச்சுக்கிட்டு ஒரு ஏக்கர்ல தாராளமாக விதைக்கலாம். இந்த கருவியினுடைய விலை வந்து பார்த்தீங்கன்னா 8000 சில இடங்கள்ல வந்து 8000 கூட கொடுக்குறாங்க, சில இடங்கள்ல 9000 வரலையும் ரேட்டு போகுது. மிக அருமையான ஒரு கருவி. ஒரு தடவை வாங்கி வச்சிட்டோம்னா, ஒரு தடவை செலவு பண்ணி வாங்கி வச்சிட்டோம்னா நம்ம யாரையும் எதிர்பார்க்க வேண்டாம். 3 ஆளுங்க வச்சு நம்மளே வந்து என்ன செய்யலாம், அழகா போட்டுக்கலாம். ஒரு ரொம்ப அருமையான ஒரு கருவி இது. அந்த கருவி வச்சு நீங்க தாராளமா விதைக்கலாம். சீட்ரில்ல போடுறதால வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னாக்கா விதை, அதாவது நிலத்தை வந்து என்ன செய்யணும்னாக்கா ரொட்டவேட்டர் வச்சு நல்லா 2 தடவை 3 தடவை ஓட்டணும். அந்த மண் வந்து ரவா மாதிரி இருக்கும். நல்லா ரவா எப்படி இருக்கும், நம்ம வந்து உப்புமா செய்யறதுக்கு பயன்படுத்துற ரவா இருக்குன்னா அந்த ரவா மாதிரி தூளா இருக்கும். அது மாதிரியான ஒரு ஸ்டேஜ்ல தான் என்ன செய்யணும்னாக்கா அந்த நிலக்கடலையை விதைக்கணும்.
அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்மினேஷன் யூனிஃபார்மா இருக்கும். சரியான முறையில வந்து நிலத்தை வந்து உழலைனாக்கா, கட்டி கட்டியா இருந்துச்சுனாக்கா, கொஞ்சம் அவனுடைய பயிருடைய எண்ணிக்கையை வந்து பராமரிக்கிறது மிக சிரமமான ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னா மிக முக்கியமான தொழில்நுட்பம் நாங்க சொல்றது வந்து பயிருடைய எண்ணிக்கையை பராமரிக்கிறது. நாங்க சொல்றது ஒரு சதுர மீட்டருக்கு வந்து 33 செடி இருக்கணும்னு சொல்றோம். அதுதான் வந்து தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தினுடைய ரெக்கமெண்டேஷன். 33ங்கிற இடத்துல நீங்க ஒரு 30 கூட இருக்கலாம், அதுல வந்து 28 கூட இருக்கலாம். அதுக்கு ரொம்ப குறைஞ்சு போச்சுன்னு வச்சுங்களேன். ஒரு சதுர மீட்டருங்கிறது 1 மீட்டர் நீளம் 1 மீட்டர் ஆகணும். இந்த கட்டத்துக்குள்ள பாத்தீங்கன்னாக்கா நாங்க சொல்ற வந்து பயிரோட எண்ணிக்கை இருக்கணும். வெறும் 15 செடி இல்ல 10 செடி இருந்துச்சுனாக்கா நிச்சயமா நீங்க எதிர்பார்க்கிற மகசூல் கிடைக்கவே கிடைக்காது. அதனால நிலக்கடலையை பொறுத்தவரை மிக மிக நாங்க முக்கியமான தொழில்நுட்பமா சொல்றது பயிருடைய எண்ணிக்கையை பராமரிக்கிறது. இந்த பயிருடைய எண்ணிக்கையை பராமரிக்கிறதுக்கு இது மாதிரி வந்து நீங்க ஹேண்ட் புஷ் கிரவுண்ட் சீடரால நீங்க வந்து விதைச்சிங்கனாக்கா நீங்க நினைக்கக்கூடிய அந்த சதுர மீட்டருக்கு 33 செடிங்கிறது தாராளமா வந்து வரும். அதனால வந்து கூடுமானவரை இந்த கருவியை பயன்படுத்துங்க. நீங்க இன்கேஸ் வந்து இந்த கருவி இல்லை, நாங்க வந்து சீடு டிராக்டர் வச்சு சீடுல போறோம்னா தாராளமா போடலாம். எனக்கு தேவை ஒரு சதுர மீட்டருக்கு 33 செடி இருக்கணும். அதுதான். நீங்க வந்து டிராக்டர் ட்ராம் சீட்ரிக்ல வச்சு போட்டாலும் சரி, இல்லை இதை வச்சு போட்டாலும் சரி. எனக்கு தேவை வந்து பயிருடைய எண்ணிக்கையை பராமரிக்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயம். அதை வந்து கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ணணும். நிலக்கடலை பொறுத்தவரையும் மிக முக்கியமான தொழில்நுட்பமே அதுதான். என்னதான் நாங்க வந்து அதிக விளைச்சல் தரக்கூடிய உயர் விளைச்சல் ரகங்களை நாங்க உங்களுக்கு கொடுத்தாலும் பயிருடைய எண்ணிக்கை குறைஞ்சு போச்சுன்னா நிச்சயமா அதுக்கு தகுந்த மாதிரி ஈல்டும் குறைய ஆரம்பிச்சோம். அதனால பயிருடைய எண்ணிக்கையில வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்க வேண்டாம் என்பது எனது வேண்டுகோள். அடுத்தது ஊட்டச்சத்து மேலாண்மை. மானாவாரி நிலக்கல்ல ஒரு ஏக்கருக்கு பாத்தீங்கன்னா அடிவரமா, அதுல மேலுரம் போட முடியாது. ஏன்னா மானாவாரி நிலங்கிறதால எல்லாமே அடிவரமா தான் நம்ம போடுறோம். யூரியா வந்து 5 கிலோ, டிஏபி ஒரு 9 கிலோ, பொட்டாஷ் வந்து ஒரு 30 கிலோ. ஸோ இந்த 3 உரத்தையும் கலந்துக்கிட்டு அதோட வந்து என்ன செய்யலாம்னாக்கா நிலக்கடலைக்குன்னு ஒரு நுண்ணூட்டச்சத்து கலவை இருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா 5 கிலோ எடுத்துக்கணும். அப்புறம் ஒரு 160 கிலோ ஜிப்சம். இது எல்லாத்தையும் கலந்துக்கிட்டு ஒரு ஏக்கர்ல என்ன செய்யலாம், நீங்க அழகா தூவி விட்டுடலாம். இது வந்து மானாவாரியாக சாகுபடி செய்யக்கூடிய நிலங்களுக்கு தேவையான உரத்தினுடைய அளவு. ஓகேங்களா? யூரியா 5 கிலோ, டிஏபி 9 கிலோ, பொட்டாஷ் 30 கிலோ. இந்த 3 உரம் மட்டும் இல்லாமல் பண்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா நுண்ணூட்டச்சத்தினுடைய அளவை வந்து அதிகப்படுத்துறதுக்கு நுண்ணூட்டச்சத்து கலவை வந்து ரெடிமேடா விற்கிது. தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துல உற்பத்தி பண்ணி விற்கிறாங்க. நிலக்கடலைக்குன்னு தனியா இருக்கு. அது ஒரு 5 கிலோ வாங்கிக்கங்க. அதோட சேர்த்து 160 கிலோ ஜிப்சத்தையும் கலந்துக்கிட்டு என்ன செய்யுங்க, தாராளமா நீங்க அடி உரமா போடலாம். இது வந்து மானாவாரியா சாகுபடி செய்யக்கூடிய நிலங்களுக்கு. இறவைக்கு கொஞ்சம் மாறும். எப்படி அடி உரமா என்ன செய்யலாம்னாக்கா டிஏபி ஒரு 45 கிலோ, பொட்டாஷ் வந்து ஒரு 25 கிலோ, அது ரெண்டுத்தையும் கலந்து போட்டுக்கணும். அந்த மைக்ரோ நியூட்ரியன் மிக்சர் நுண்ணூட்டச்சத்து கலவை இருக்கு இல்லையா, அது வந்து என்ன செய்யலாம், 5 கிலோ எடுத்து அது வந்து ஒரு 20 கிலோ மண்ணோட கலந்து அப்படியே தூக்கி விட்டுடலாம். அது போக என்ன செய்யலாம்னாக்கா இந்த 160 கிலோ ஜிப்சத்தையும் நீங்க என்ன செய்யணும், மறந்துடாம அடிவரமா போடணும் இரவைக்கு. மேலுரமா வந்து பாத்தீங்கன்னா 2 தடவை மேலுரம் கொடுக்கணும். ஒன்று விதைச்ச 20வது நாள், 2.5 கிலோ யூரியாவையும் 12 கிலோ பொட்டாஷும் ரெண்டுத்தையும் கலந்து என்ன செய்யலாம், விதைச்ச 20வது நாள் வந்து மேலுரமா கொடுக்கலாம். 2வது மேலுரம் வந்து பாத்தீங்கன்னாக்கா விதைச்ச 40வது நாள் அதே குவான்டிட்டி தான், அதே அளவு தான். அதாவது 2.5 கிலோ யூரியா, 12 கிலோ பொட்டாஷ். ஸோ ரெண்டுத்தையும் கலந்து 2ஆ கொடுக்கறது நல்லது. ஸோ 2ஆ கொடுக்கறதால என்னன்னாக்கா கொஞ்சம் கொஞ்சமா அந்த பயிர் எடுத்து அதிக அளவுக்கு நல்ல மகசூலுக்கும். இது வந்து நிலக்கடலையில் நம்ம வந்து செய்யக்கூடிய ஊட்டச்சத்து மேலாண்மை. இப்ப வந்து உரத்தை போட்டாச்சு. இலை வழியாக என்ன செய்யலாம்னாக்கா அதிகப்படியான இது அடிஷனலா என்ன செய்யலாம்னாக்கா நம்ம ஊட்டச்சத்தை கொடுக்கலாம். இலை வழியா கூட கொடுக்கலாம். ஆரம்ப காலகட்டங்கள்ல பாத்தீங்கன்னாக்கா 1 கிலோ யூரியாவை என்ன செய்வாங்கன்னாக்கா 15 லிட்டர் தண்ணீர்ல முதல் நாள் ஊற வச்சுடுவாங்க. அப்படி ஊற வைக்கும் போது நல்லா கலந்து விட்டுருவாங்க. 1 கிலோ டிஏபிய கண்டெய்னர்ல போட்டு அதில் ஒரு 15 லிட்டர் தண்ணியை ஊற்றி நல்லா கலக்கி விட்டுருவாங்க. விட்டுட்டாங்கனாக்கா நைட்டு முழுக்களும் என்ன செய்யும், நல்லா ஊறும்.
அடுத்த நாள் காலையில என்ன செய்யணும்னாக்கா கலங்காம இந்த டிஏபியில ஊற வச்ச பாத்தீங்கன்னா அடியில வந்து அந்த கசடு தங்கிடும். அந்த கசடு வந்து வெளியில வந்துடக்கூடாது. அது வராம என்ன செய்யணும்னாக்கா தெளிஞ்சு இருக்கக்கூடிய தண்ணி அது எவ்வளவு வரும்னாக்கா தோறாம ஒரு 13 லிட்டர் வரும். 15 லிட்டர் போட்டோம். 13 லிட்டர் அளவுக்கு வரும். அந்த 13 லிட்டர் அந்த தண்ணியில 400 கிராம் அம்மோனியம் சல்பேட்டையும் 200 கிராம் போராக்ஸ் வெங்காரம்னு சொல்லுவாங்க 200 கிராம் போராக்ஸையும் 140 மில்லி பிளானோஃபிக்ஸையும் என்ன செய்யணும் எல்லாத்தையும் கலந்து 200 லிட்டர் தண்ணியில மிக்ஸ் பண்ணிட்டு என்ன செய்யலாம்னாக்கா 2 தடவை ஸ்ப்ரே பண்ணுவோம். யூஸ்வலாகவே அதாவது எப்போ பூ ஏற்கனவே சொன்னீங்களா 22வது நாள் பூ வைக்கிறதுங்களா. ஸோ 22னாக்கா 25வது நாள் நீங்க அடிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்ப்ரே வந்து விதைச்சதுலேருந்து 25வது நாள் நீங்க கொடுக்கலாம். ரெண்டாவது வந்து அதுலேருந்து ஒரு 10 நாள் கழிச்சு முதல் ஸ்ப்ரே கொடுத்ததுல இருந்து 10 நாள் கழிச்சு அதாவது 35வது நாள் ரெண்டாவது தடவை என்ன செய்யணும் இலை வழியா இது மாதிரி ஊட்டச்சத்து கலவையை தெளிக்கலாம். இது வந்து இது பழைய மெத்தட். இது இப்ப ரீசெண்டா வந்து தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துல நிலக்கடலை ரீச் அப்படின்னு ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒரு பவுடரு ஒரு ஏக்கருக்கு வந்து 2 கிலோ பவுடர் தேவைப்படும். அந்த 2 கிலோ பவுடர் என்ன செய்யலாம்னாக்கா 200 லிட்டர் தண்ணியில கலந்து விதைச்ச 2 தடவை ஸ்ப்ரே பண்ணணும். ஒன்று விதைச்ச 35வது நாள், இன்னொன்று விதைச்ச 45வது நாள். 2 தடவை என்ன செய்யணும்னாக்கா கைத்தளிப்பானை கொண்டு ஸ்ப்ரே பண்ணணும். தயவு செஞ்சு வந்து பவர் ஸ்ப்ரே யூஸ் பண்ணாதீங்க. பவர் ஸ்ப்ரே நிச்சயமா யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா இலை வழியாக இந்த நுண்ணூட்டச்சத்து கலவையானது அந்த நிலக்கடலை பயிருக்கு போய் சேரணும்னாக்கா கைத்தடிப்பானை மட்டுமே பயன்படுத்த வேண்டும். மறந்துடாதீங்க அதை. ஸோ வந்து நிலக்கடலை ரிச்சுனாக்கா 2 தடவை ஸ்ப்ரே பண்ணணும். எப்போ ஸ்ப்ரே பண்ணணும்னாக்கா 35வது நாள் ஒரு தடவை, 35வது நாள்லேருந்து 10 நாள் கழிச்சு 45வது நாள் ஒரு தடவை. ஓகேங்களா. ஸோ 2 தடவை என்ன செய்யணும்னாக்கா இந்த ஊட்டச்சத்து கலவையை வந்து தெளிக்கணும். அடுத்தது களை கட்டுப்பாடு. பெரிய தலைவலியே களை தான் இல்லையா. களை எடுக்கிறதுக்கு ஆளுங்க கிடைக்கவே மாட்டேங்குது. ரொம்ப கஷ்டமா இருக்குது. அப்ப என்ன செய்யலாம்னாக்கா முதல்ல விதைச்ச உடனே என்ன செய்யணும்னாக்கா 1300 மில்லி அதாவது 1.3 லிட்டர் பெண்டிமெத்தலின் என்று சொல்லக்கூடிய மருந்து என்ன செய்யலாம் 200 லிட்டர் தண்ணியில கலந்து விதைச்சதுல இருந்து 3வது நாள் என்ன செய்யணும் மண்ணில் ஈரம் இருக்கும்போது என்ன செய்யணும் ஸ்ப்ரே பண்ணி விடும். அப்படி ஸ்ப்ரே பண்ணி விட்டா ஓரளவுக்கு களையானது கண்ட்ரோல் ஆகிடும். இந்த பெண்டிமெத்தலின் என்று சொல்லக்கூடிய களைக்குழி மருந்தை பயன்படுத்தி ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணலாம். மேற்கொண்டு வரக்கூடிய களைகளை என்ன செய்யலாம்னாக்கா விதைச்ச வந்து 35லேருந்து 40 நாள்ல கை களையா எடுக்கலாம். கை களையா எடுக்கிறதுக்கு ஆளு எங்க கிடைக்க மாட்டேங்கிறாங்க, ரொம்ப சிரமமா இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க 300 மில்லி இமாசிதாஃபயர்னு ஒரு மருந்து இருக்கு, களக்கொல்லி மருந்து. அந்த 300 மில்லி இமாசிதாஃபயர்ன்ற மருந்தை 200 லிட்டர் தண்ணியில கலந்து விதைச்சதுலேருந்து 20லேருந்து 25 நாட்குள்ளார அவசியம் வந்து ஸ்ப்ரே பண்ணிருக்கணும். ஆள் கிடைக்கல சார், சிரமமா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல இந்த இமாசிதாஃபயர் என்ற மருந்தை களைக்கொல்லி மருந்தை ஒரு ஏக்கருக்கு 300 மில்லி தேவைப்படுது. அந்த 300 மில்லி மருந்தை 200 லிட்டர் தண்ணியில கலந்து என்ன செய்யலாம் விதைச்ச 20லேருந்து 25 நாட்களுக்குள்ள ஸ்ப்ரே பண்ணிடணும். அதை தாண்டி போயிடக்கூடாது. 25வது நாள் தாண்டி போயிடக்கூடாது. அதுக்குள்ள நீங்க என்ன செய்யணும் இந்த களக்கொல்லி மருந்தை ஸ்ப்ரே பண்ணணும். இந்த களக்கொல்லி மருந்தை ஸ்ப்ரே பண்றதால வந்து பயிருக்கு எந்த பிரச்சனையும் வரவே வராது. ஓகேங்களா. மறந்துடாம களையை கட்டுப்படுத்துறதுக்கு இந்த மெத்தட் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. அடுத்தது வந்து விதைச்சதுலேருந்து 40லேருந்து 45வது நாள் வந்து கம்பல்சரியா ஒரு ஏக்கருக்கு 100 கிலோ ஜிப்சத்தை போட்டு மண் அணைக்கணும். ஏன் மண் அணைக்கணும், ஏன் ஜிப்சம் போடணும் அப்படின்னாக்கா ஜிப்சத்துல வந்து சுண்ணாம்பு சத்தும் கந்தக சத்தும் நிறைய இருக்கு. இந்த கந்தக சத்து தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த நிலக்கடலை பருப்புல இருக்கக்கூடிய எண்ணெய் சத்தினோட அளவை என்ன செய்யும் அதிகப்படுத்தி கொடுக்கும். அப்ப அந்த எண்ணெய் சத்தினுடைய அளவை வந்து அதிகப்படுத்தணும்னா அதுக்கு தேவை வந்து கந்தக சத்து. சுண்ணாம்பு சத்தம் வந்து அடிஷனலா அதுக்கு தேவைப்படுது. ஸோ அந்த சுண்ணாம்பு சத்தும் கந்தக சத்தும் ஜிப்சத்தில் இருக்கிறதால அவசியம் என்ன செய்யணும் ஒரு ஏக்கருக்கு 100 கிலோ ஜிப்சத்தை 40லேருந்து 45 நாளுக்குள்ளார போட்டு மண் அடைச்சோம். அப்படி வந்து ஜிப்சத்தை போடுறதெல்லாம் என்ன ஆகுதுனாக்கா நல்ல மண்ணை வந்து நல்லா இலக்கி கொடுக்கும். மண்ணை நல்லா இலக்கி கொடுக்கும் போது என்ன ஆகுதுனாக்கா விழுதானது எளிதில் மண்ணில் இறங்கி காய்கள் வந்து உருவாகும். ரொம்ப திணறாது. ரொம்ப நீங்க ஜிப்சம் போடணும்னு வச்சிங்களேன் சாயில் வந்து ரொம்ப ஹார்டாயிடும். ஹார்டாச்சுனாக்கா விழுது இறங்குறதுக்கு ரொம்ப திணறும். அது மாதிரி திணற விடக்கூடாது. அப்போ வந்து என்ன செய்யணாக்கா கம்பல்சரியா ஒரு ஏக்கருக்கு 100 கிலோ 80 கிலோ போட்டாலே போதும். ஆனால் பரவாயில்ல நீங்க 100 கிலோ கூட போடலாம், தாராளமாக போடலாம்.
100 கிலோ ஜிப்சத்தை போட்டு மண்ணை அணைச்சி விட்டுருங்க. நல்லா வந்து மண்ணை நல்லா அணைச்சி விடுங்க. அப்படி அணைச்சி விட்டீங்கன்னாக்கா விழுதுகள் வந்து எல்லாம் அழகா மண்ணில் இறங்கி நல்லா காய்கள் வந்து திரட்சியா வரும். நல்லா இந்த ஷிவல்டு, அதாவது சுருங்கின விதைகள் வரவே வராது. நல்லா இருக்கும். ஸோ மண்ணணைத்தல் என்பது மிக முக்கியமான ஒரு தொழில்நுட்பம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நிலக்கடலை சாகுபடியை பொறுத்தவரையும் சொல்லக்கூடிய மிக முக்கியமான 3 தொழில்நுட்பங்கள். ஒன்று பயிருடைய எண்ணிக்கையை பராமரிக்கிறது இல்லையா, ஒரு சதுர மீட்டருக்கு 33 செடி இருக்கணும்னு நாங்கள் சொல்லியிருக்கோம். 2வது இலை வழியாக ஊட்டச்சத்து கரைசல் கிடைக்கிறது. ஒன்று கிரவுண்ட் ரிச்சை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் வாங்கி, ஏன்னா ரெடிமேடாக கிடைக்குது, வாங்கி 200 லிட்டர் தண்ணீரில் கலந்து ஸ்ப்ரே பண்ணலாம். இல்லை சார் நாங்கள் கேட்டோம் எங்களுக்கு கிடைக்கல சார் அப்படின்னு நினைக்கிறவங்க, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பழைய மெத்தட் இருக்கு இல்லையா, அந்த டிஏபியை வந்து முதல் நாள் வந்து 15 லிட்டர் தண்ணியில் ஊற வச்சு அதை தனியாக மேலே இருக்கக்கூடிய அது தெளிஞ்ச தண்ணியை தனியாக எடுத்து அதில் அம்மோனியம் சல்ஃபேட்டு, போராக்ஸு, பிளானோவிக்ஸ் இது எல்லாத்தையும் கலந்து 2 தடவை ஸ்ப்ரே பண்ணலாம். எப்பப்போ ஸ்ப்ரே பண்ணுங்கிறத முதல்ல நான் சொல்லிட்டேன். இது வந்து 2வது மிக முக்கியமான தொழில்நுட்பம். 3வது மிக முக்கியமான தொழில்நுட்பம் வந்து மண் அணைக்கிறது. மண் அணைக்கிறதுங்கிறது கம்பல்சரியா 40லேருந்து 45வது நாள், விதைச்ச 40லேருந்து 45வது நாள் 1 ஏக்கருக்கு 100 கிலோ ஜிப்சத்தை போட்டு மண் அணைக்கணும். எதனால மண் அணைக்கிறோம்னாங்க, மண் அணைக்கிறதால தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த விழுதானது எளிதில் மண்ணில் இறங்கி காய்கள் வந்து பெருக்கிறதுக்கு அது பயன்படும். இன்னொன்று விதைகள் இருக்கக்கூடிய அந்த எண்ணெய் சத்துக்கள் வந்து அதிகப்படுத்துறதுக்கு இந்த கந்தக சத்துன்றது அவசியம் தேவைப்படுது. ஸோ அந்த கந்தக சத்தும் சுண்ணாம்பு சத்துமே ரொம்ப அதிக அளவில் இருக்கிறதால ஜிப்சத்தை நம்ம வந்து போட சொல்லி நாங்கள் சொல்றோம். இது 3 தான் மிக மிக முக்கியமான தொழில்நுட்பங்கள். இது 3 கரெக்டாக செஞ்சினாலே நீங்க நிச்சயமா 40 கிலோ மூட்டை 40 மூட்டை 1 ஏக்கருக்கு தாராளமாக எடுக்கலாம். ஓகேங்களா? அடுத்து நீர் மேலாண்மை. ஒரு பெரிய மிக முக்கியமான விஷயம், விதைச்ச உடனே தண்ணி கட்டிடணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உயிர் தண்ணி 3லேருந்து 5 நாட்களுக்குள்ளார என்ன செய்யணும், உயிர் தண்ணி கட்டிடணும். அதுக்கப்புறம் தண்ணியை காட்டவே காட்டாதீங்க. நீங்க தண்ணியை கொடுத்துட்டீங்க, கபகபகபன்னு செடி தான் வளருமே தவிர பின்னாடி வந்து காய்கள் வந்து எண்ணிக்கை குறைய ஆரம்பிச்சோம். உதாரணத்துக்கு என்ன சொல்லுவாங்கனாக்கா, பிறந்த குழந்தை இருந்துன்னு வச்சுங்கன்னா, குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னாக்கா அந்த குழந்தைய வந்து எப்பயும் வந்து பார்த்தீங்கன்னா தரையில தான் வந்து பார்த்தீங்கன்னா, தரையிலனாக்கா ஐ மீன் ஒரு பாயை போட்டு அதில் என்ன செய்ய அதில் தான் வந்து படுக்க வைப்பாங்க. நீங்க வந்து அடிக்கடி தூக்கி வச்சுட்டு நீங்க அதை கொஞ்சிக்கிட்டே இது பண்ணிட்டே நீங்க வச்சுக்கலாம், நம்மளுடைய உடம்பு சூடு அந்த குழந்தைக்கு வந்து கதகதப்பா இருக்கும். நீங்க அப்புறம் கீழே அந்த குழந்தைய கீழே இறக்குனீங்கன்னு வச்சுக்கோங்க, அது கத்த ஆரம்பிச்சிடும் இல்லையா? அதே மாதிரி தான் நீங்க தண்ணி நீங்க ஆரம்பத்துல கட்டிட்டீங்கன்னாக்கா செடி வளர்றதும் பயங்கரமா வளருமே தவிர கீழே காய்கள் எண்ணிக்கை குறைய ஆரம்பிச்சிடும். அதனால கூடுமானவர்களையும் நல்லா வந்து செடியை வதங்க விட்டு கட்டணும். நல்லா வாடணும். அது ஒன்று செத்து போயிடாது, பயப்படவே வேண்டாம், தைரியமா. நல்ல இலைகள்லாம் நல்லா வாடணும். அப்படி இலைகள் வாடுதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தண்ணி கட்டுங்க. அப்படி கட்டினீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து என்ன சொல்றது, செடி வந்து அதிகமா வளராது. இல்லைன்னா செடி ரொம்ப அதிகமா வளர்க்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா விதைச்ச வந்து 25வது நாள், அப்புறம் விழுதுங்கிற சமயத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 2 தண்ணி கொடுக்கணும். காய் பிடிக்கிற சமயத்துல 3-4 தண்ணி கூட கொடுக்கலாம். அது வந்து இது வந்து என்னன்னாக்கா இது வந்து ஒரு ஜென்ரலான ஒரு ரூல் தான். மண்ணுக்கு மண் வேறுபடும். சில மண் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹார்டா இருக்கும். சிலது பார்த்தீங்கன்னாக்கா சாதாரண மணல் மாதிரியே எவ்வளோ மழை பெஞ்சாலும் தண்ணி போயிடும். அப்போ அந்த மண்ணுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் என்ன செய்யலாம்னாக்கா நீரை வந்து என்ன செய்யலாம், கூட்டலாம். நீருக்கு வந்து மேலாண்மையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்பர் ஆஃப் இரிகேஷனை கூட்டலாம் அல்லது குறைக்கும். அது வந்து மண்ணை பொறுத்து தான். இது வந்து ஜென்ரலாக அங்கே சொல்றது. அறுவடை மிக முக்கியமான விஷயம். அறுவடை எப்போ செய்யணும்னாக்கா ரேண்டமா எங்கேயாவது ஒரு 2 இடத்துல என்ன செய்றீங்கன்னாக்கா கடலை செடியை பிடுங்குங்க. நாங்கள் சொல்லியிருக்கக்கூடிய அந்த டூரேஷன் இருக்கு இல்லையா, நாங்கள் இந்த தேதியிலேருந்து இந்த தேதிக்குள்ளார இது அறுவடைக்கு வந்துடும் சொல்றோம் இல்லையா, அந்த சமயத்தில் என்ன செய்றீங்கன்னாக்கா செடியை பிடுங்குங்க. அந்த செடியில் இருக்கக்கூடிய காய்களை வந்து சரியா பிரிச்செடுங்க. பிரிச்சு எடுத்ததுக்கு அப்புறம் அந்த காயை உடைங்க. ஒவ்வொரு காயும் உடைக்கணும். இந்த படத்துல வச்சிருக்கிற மாதிரி நாங்கள் என்ன செய்யணும், காயை வந்து உடைக்கணும். உள்ள இருக்கக்கூடிய அந்த தோலானது நல்ல கருத்து இருக்கணும். அப்படி கருத்து இருந்ததுன்னா தான் அறுவடைக்கு வந்து ஏற்ற தருணம் அப்படின்னு அர்த்தம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு செடியில வந்து பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு நான் சொல்றேன், ஒரு செடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 காய் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 10 காயில குறைஞ்சது வந்து 8 காயாவது உள்ள வந்து தோல் பகுதியாகிறது நல்லா கருத்து இருக்கணும். கருத்து இருந்ததுன்னா நீங்க டப்புன்னு நீங்க அறுவடை பண்ணலாம்னு அர்த்தம். வெள்ளேன்னு இருந்ததுனாக்கா கொஞ்சம் வெயிட் பண்ணலாம்னு அர்த்தம். அதாவது ஒரு 10ல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா
ஒரு ஆறு வந்து வெள்ளை வெளியேன்னு இருக்குது அப்படின்னாக்கா டெஃபினட்டா வேற வழியில நீங்க காத்து இருந்தா. எப்ப வந்து 80% 80% காய்கள் உடைச்சி பார்க்கும்போது உள்ள வந்து கருமை நிறத்துல தோல்கள் இருக்குதோ, அது வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க என்ன செய்யணும்னாக்கா அறுவடைக்கே நீங்க ஆரம்பிக்கணும். அதனால பார்த்துக்கிட்டு அறுவடை பண்ணுங்க, அவசரப்பட்டு பிடிக்கிறாது. ஓகேங்களா? அடுத்து அறுவடை பண்ணதுக்கு அப்புறம் செடியை வந்து அப்படியே என்ன செய்யலாம்னாக்கா காய போடுறது நல்லது. அப்படியே வயல்லே காய போட்டுறது நல்லது. புடுங்கிட்டு அப்படியே வயல்லே போட்டுடணும். குஜராத்ல வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலான விவசாயிகள் என்ன செய்யறாங்கனாக்கா புடுங்கினதுக்கு அப்புறம் வயல்லே போட்டுருவாங்க, கொடியோடே போட்டுருவாங்க. அப்படியே கிடக்கும், ஒரு 4 நாள் 5 நாள் கிடக்கும், நல்லா காயும், சருகு ஓடுற மாதிரி காயும். அதுக்கப்புறம் என்ன செய்வாங்கனாக்கா அந்த காய்களை பிரிச்செடுக்கிறதுக்கு ஒரு இயந்திரம் இருக்கு. அந்த இயந்திரத்துல என்ன செய்வாங்கனாக்கா அந்த காயோட கொடியோட தூக்கி அள்ளி கொட்டுவாங்க. கொட்டினாங்கனாக்கா அழகா என்ன செய்யுது, காய்கள் உங்களுக்கு ஈஸியா பிரிச்சு வந்துடும். ஸோ குஜராத்ல வந்து பெரும்பாலான விவசாயிகள் இது மாதிரி தான் வந்து அவங்க காய்களை பிரிச்செடுக்கிறாங்க. ஏன்னா ஆளுங்க கிடைக்கல. நிலக்கடலை பொறுத்தவரையிலும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆளே கிடைக்கல. அதனால கொஞ்சம் கொஞ்சமா நம்ம மிஷினை வந்து பயன்படுத்தினோம்னா தான் ஓரளவுக்கு நம்ம எதிர்பார்க்குற ஒரு லாபத்தை வந்து பெற முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இது ஒரு மிஷின் இருக்கு, இதை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நான் வந்து ஜஸ்ட் ஒரு மாடலுக்காக உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இதுவரையிலையும் வந்து நிலக்கடலை என்னென்ன உயர் விளைச்சல் ரகங்கள் இருக்கு, அதனுடைய குணாதிசயங்கள் என்னென்ன, முக்கியமான தொழில்நுட்பங்கள் என்னென்ன நீங்க ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத பத்தி ஓரளவுக்கு நான் சொல்லிட்டேன். விவசாயிகள் இதை வந்து கவனமா கையாண்டு எல்லாரும் நல்ல மகசூல் எடுக்கணும், நல்லா லாபம் எடுக்கணும் அப்படிங்கிற இந்த தருணத்துல கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி டாக்டர் மோதிலால், உங்களுடைய தகவல்களுக்கு மிக்க நன்றி. இதுவரை புதிய நிலக்கடலை ரகங்கள், அவற்றின் குணாதிசயங்கள் மற்றும் சாகுபடி குறிப்புகள் என்ற தலைப்பிலான தகவல்கள் வழங்கப்பட்டது. இந்த தகவல்களை வழங்கியவர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் விருத்தாச்சலத்தில் அமைந்துள்ள மண்டல ஆராய்ச்சி நிலையத்தின் பேராசிரியர் டாக்டர் ஏ மோதிலால் அவர்கள். இன்றைய நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. நன்றி, வணக்கம்.